சும்மா சும்மா ஓ சொன்னோம். ஒரு இன்ஸ்டிங்க்ட் அவ்வளவுதான். இன்ஸ்டிங்க்ட்ல சொன்னோம் சும்மா. அது நடந்து போச்சு. அதுக்கு நீ ஏன்டா வராதீங்க? ப்ரோ ஜாதகருக்கு அனுப்பிச்சு விட்றேன், கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? என்ன சொல்லணும்? எதை பார்க்கணும்? என் ஜாதகத்தை அனுப்பிச்சு விட்றேன், ஏதாச்சும் பார்த்து ஏதாச்சும் நன்மை நடக்குமான்னு பார்த்து சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா நடக்குது. யுவராஜ் ப்ரோ எப்படி இருக்கு வைப் இங்க ஸ்டேடியத்துல போனீங்களா? ப்ரோ சவுண்ட் வெளியில பட் பேசினா உங்களுக்கு எல்லாம் கேட்கும் தெரியல. சான்ஸே இல்ல. கப்பெல்லாம் வேணாம் ப்ரோ. நான் ப்ரோ சொன்னேன் உங்களுக்கு முன்னாடி. கப்பெல்லாம் வர்ண வேணாம். இந்த பகவானே ஒரு உங்களுக்கு மேட்ச் வந்து போதும். மேட்ச் நடக்க விட்டுருக்கான் ப்ரோ. இந்த ஒரு மேட்ச் போதும் ப்ரோ. யார் யார் இப்ப கூப்பிடுங்க, யார் யார் இருக்குங்களோ எல்லாம் கூப்பிடுங்க, இறக்குங்க சொல்றேன். இன்னைக்கு வச்சு செஞ்சுக்கலாம். ப்ரோ ஆனா ஜெயிச்சு செம்ம ஜெயிச்சு மிஸ் இன்ஸ்டன்டோட ஆடினாங்க ப்ரோ. அவங்க அவங்க இந்த ஒரு ஆடுறது மேட்ச் பார்த்தாலே ஒரு ஒரு நல்ல வைபா இருந்தது. கோலி மசாலா இதே பேச்சு நேத்து பேசுனீங்களா? நான் ஏதோ மழை வரும் சரி தப்பிச்சிடலான்னு பார்த்தா வச்சு கிழிச்சிட்டாங்க ப்ரோ. இவன் எல்லாம் தூபேனாலதான். நீங்க இந்த மாதிரி எல்லாம் வேற யோசிச்சீங்களா? மழை வரும் ஜெயிச்சிடலான்ட்டு. ஐயோ இல்ல தூபே தான் சோதனை வச்சு அவன் ஒரு 7 பால் சாப்பிட்டான் மட்டும் இல்லைன்னா. ஃபார்ம் டு ப்ளஸ் கேட்ச் சாம். அந்த சிராஜ் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேட்ச் பிடிச்சிருந்தாவே நல்லா இருந்துச்சு. அவன் விட்டுட்டான் மேக்ஸ்வெல் போலிங்ல. இல்ல தோனி எதுக்கு வெளில வர மாட்டேன்னு தான் புரிய மாட்டேங்குது. 4 டவுன் வந்து உள்ள வந்திருக்கலாம். எல்லாம் வந்து இல்ல ப்ரோ, இன்னைக்கு ஸ்டேடியம்ல பாதிக்கு மேல சிஎஸ்கே சப்போர்ட் ப்ரோ. ஃபுல்லா சிஎஸ்கே சவுண்ட் தான். ஒரு 4 அடிச்சாலும் தாங்க முடியல. ப்ரோ லாஸ்ட் ஓவர் கடைசியா எல்லாம் காலி ஃபேர்வெல் நினைச்சாரு. இல்லாம பண்ணிட்டீங்க. டெஃபினெட்லி நாட். அடுத்த வருஷம் பாருங்க. அதான் எங்களை இவ்வளவு நாள் வச்சு செஞ்சாங்கல்ல, இந்த ஒரு இதே போதும். அப்படியே போய் இந்த ஒரு மெமரியிலேயே கலந்து போயிட்டு எல்லாரும். இல்ல ப்ரோ எங்களே ஜெயிச்சிட்டீங்க, சரி இந்த வருஷம் கப் அடிச்சுட்டாங்க பாப்போம். கப் அடிச்சா நல்லா இருக்கும். மேட்ச்ல இருந்து வெளியே போயிட்டு இல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி 10வது பொசிஷன்ல இருந்த டேபிள்ல. இல்ல ப்ரோ நல்ல இன்டென்ட்டோட ஆடுறீங்க, நல்ல ஃபார்ம்ல போயிட்டு இருக்கீங்க. கப் அடிச்சு வந்தா சூப்பரா இருக்கும். ஆனா கோலிலாம் ப்ரோ பார்த்தாலே வெறியோட ஆடுறதுலாம் அப்படியே கண்ணுல தெரியுது ப்ரோ. எஸ்ஜால வேற கோலி திட்டாப்புல அந்த 6 போன ஒண்ணு. இல்ல ப்ரோ கேப்டன்ஸ்னா அப்படி கேப்டன்ன்றதோட கோலி மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் அப்படித்தான் ப்ரோ இருக்கணும். இப்போ நீங்க தோனி பாருங்க, கோலி எல்லாம் 6 அடிக்கும் போது போலரை பார்த்து முடிச்சுட்டே இருப்பாரு. ஏன்டா அப்படி போடுறாங்க அந்த மாதிரி இருக்கலாம் பிளேயர்ஸ். அது ஒன்றும் தப்பு இல்ல. இல்ல ஆனா சம அவங்க தப்பு மென்டல் பண்ணிட்டு கேம் ப்ரோ. மத்தவங்களுக்கு கத்துறது தப்பாயிடும். இல்ல டாரல் மிச்சல்லாம் அவுட் ஆனதுக்கு வந்து கோலி தான் முக்கியமான காரணம். புடிச்சு நல்லா வந்து வெறுப்பேத்திட்டே இருந்தான் கிரவுண்ட்ல உட்காந்துட்டு. சச்சின் ஆனா ரவீந்திராவை பேட் மார்க் இந்த மேட்ச் பண்றது. நல்ல கேப்டன் ப்ரோ சீரியஸாவே. ஓவர் அந்த கடைசி 2வது ஓவர் தான் கொஞ்சம் இதாயிடுச்சு. லாஸ்ட் ஓவரே கிரீனுக்கு கொடுப்பான்னு நினைச்சிட்டு அது இருந்தேன் வேற ப்ரோ. ஒரு கிரீனும் நோ நல்லா தான் பால், போட்டான். திருப்பி கண்டினியூஸா இன்னொரு ஓவர்ல ஒரு நோ பால். அதுக்கு கொஞ்ச நேரம் ஆர்கியூமெண்ட். கோலி வேற தெரியாம ஒரு ரன் வேற விட்டார் பாத்தீங்களா? சிராஜ் பால் எடுத்துட்டு நடந்து வரும்போது கோலி புடுங்கி அடிக்க பார்ப்பாரு. அதுக்கு ஒரு ரன் ஓடிடுவான் ஜடேஜா. அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட். எப்படியோ ஜெயிச்சிட்டோம்பா. இல்ல இவ்வளவு கிட்ட வந்தது வந்து உங்க ஆர்சிபினாலதான் கிட்டே வந்தோம். இவ்வளோ வைடு 4 நோ பால் பை 4. ஃபர்ஸ்ட் ஓவரே 5 ரன். இது வந்து என்னங்க பிரச்சனை? தோத்தாச்சு இல்ல, அவ்வளவுதான். ப்ரோ பொண்ணுல ஏன் ப்ரோ நீங்க உப்பள்ளி ப்ரோ எனக்கு அந்த கண்டென்ட் இப்போ நீங்க போட்டீங்களா வடிவேல்ல, தோக்குறது ஜெயிக்கிறது வீரனுக்கு அது எப்படி எடுத்து வச்சுட்டு இருந்தீங்களா ரெடியாவே? யார தோத்தாலும் போடலான்னு. இப்பதான் எடுத்தேன். அவருக்கு அவங்களும் போட்ட பேர் அவருக்கு தான். தெரியும் சிஎஸ்கே தான் தோக்க போனு. நான் தான் நேற்று சொல்லிட்டேனே. அப்புறம் அவர் லாஸ்ட் 5 ஓவருக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டாருங்க இப்பதான் தோக்க போறாங்க அப்படின்னு. ஆனா தோனி கூட நல்லா ஆடினாரு வந்து. அவர் ஒரு 2 6 அடிச்சிருந்தா ஜெயிச்சிருந்துருக்கலாம். அட போங்க, அவர் முன்னாடியே வந்திருக்கலாம். என்னன்னு தெரியல. அவரு இப்படி அதான் அவரு அடுத்த வருஷம் வர்றதுலாம் கஷ்டம்தான்.
ஆனா நான் சொல்றேன், போதும் ப்ரோ, இந்த தோனி ஜியோ பாவம் ப்ரோ. சினிமாவை மட்டும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அவனுங்க எப்படி கடுப்பேத்துறாங்க. நிப்பாப் தமிழ் கூட்டினு வச்சு அவன் கதறான், அவுட் ஆகணும், அவுட் ஆகணும், அவுட் ஆகணும்னு. கடைசி மேட்ச் எல்லாம் பாரு, தோனி அடிப்பாரு 6, ஜடேஜா பாரு லாஸ்ட் டைம் 10 ரன் அடிச்சாரு 2 பாலுக்கு. இவனுங்க ஏதோ ஃபேன்ஸ் மாதிரி உட்காந்து கதறான் இந்த ஜியோ சினிமா. வெறுப்பு ப்ரோ அந்த தமிழ் கமெண்ட்ரி. அப்பா கத்துறானுங்க. அவெல்லாம் அதுக்குதான் இங்கிலீஷ்லயே பாக்குறது ப்ரோ. அவனுக்கு சொல்ல தாங்க முடியுது இல்ல ப்ரோ. போன்ல நான் அதுதான் இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். ஆமா, நாளைக்கு சீக்காவை செய்ய போறான் அனிருத், அது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆமா ஆமா, அவங்க பையன் தானே. வச்சு செய்ய போறான் நாளைக்கு. அவன் நேத்து ஏதோ ஓவர் சொன்னா சொம்பு இல்லையா, தமிழ் கமெண்ட்ரி. சொம்புனா சொம்பு, அப்படி சொம்பு. அவர் வந்தோடனே மன்னிச்சிருப்பா, சூப்பரா மன்னிச்சிரு, அவன் நீதான்ப்பா கிரேட் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த சீக்கா இந்த பத்ரிநாத் இவங்க எல்லாம் இந்த கமெண்ட்ரி மாதிரியே பேச மாட்டானுங்க. ஏதோ சிஎஸ்கே ஃபேனை கூட்டிட்டு வந்து மைக் குத்த மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க 2 பேரும். மத்த டீமுக்கு ரெஸ்பெக்ட் கூட எல்லாம் பேசுவானுங்க ப்ரோ. அவனுங்க பேசுறது ரெஸ்பெக்ட் தான். திடீர்னு வந்துட்டு ஆர்சிபில நாங்க 100 வாட்டி அடிச்சிருக்கோம் அப்படி வந்து கமெண்ட்ரி பண்றான். அவர் சென்ஸ் சீக்கா இல்லாம எப்படி பேசுவான் பேசுறான் சீக்கா. தெரியுமா? அனி கரெக்டா பேசுவான் ப்ரோ, பாயிண்டா எடுத்து வச்சான். அவன் பையன் எல்லாம் சீரியஸாவே பக்கா கிரிக்கெட் கிரிக்கெட் நாலேஜோட டேர்ம்ல கரெக்டா இதான் பேசுவான். பேசுறாரு. ஆமா சீக்கா ஆமா. எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காரு, அட்ரா 4 அட்ரா 4 அட்ரா, அந்த பால் புடுறா, அந்த பால் அட்ரா. விடுங்க, தோத்துட்டோம். ஹஸ்மத் லோடி ப்ரோ நான் வேற பயந்துட்டு இருந்தேன். கமல் வேற வராது, கமல் வராது, சீக்கா பட் ஆர்சிபி டிசர்வ்டு ப்ரோ. கிளாஸ் அவங்க விளையாண்ட இது கேம்ல டிசர்வ்டு, அவ்வளவுதான். போட்டோம், போயிட்டு பாப்போம் பிளே ஆஃப்ல. ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஐயப்பன் ப்ரோ, ஐயப்பன் பா, இதுக்கு மேல வந்து பிளாக் டிக்கெட் தான் இருக்காதோ ஃபைனல் பிளே ஆஃப்க்குலாம். அவ்வளவுதான் ப்ரோ, தோனி வச்சிருந்த வியாபாரம் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான், இனிமேல டோனி இருக்க வரைக்கும் தான். பிளாக் டிக்கெட் ஃபைனல் வந்து சென்னையிலயா? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. ப்ரோ ஒரு வருஷம் அதான் ப்ரோ சொல்றேன். இனிமே ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஃபைனலுக்கு ஆன்லைன்லயே புக் பண்ணாவே ஆனா கிடைச்சிரும் ஃபைனல் போய் நினைக்கிறேன். பார்க்கலாம். பிளாக் கேகேஆர் vs ஆர்சிபி நடக்கும். கார்த்திக் ப்ரோ, மேட்ச் எப்படி இருந்தது? நான் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நமக்கு தான் முன்னாடி ரிசல்ட் தெரியுமே, அப்புறம் என்ன? இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க அந்த டைம்ல? ஆர்சிபிக்கா சிஎஸ்கேக்கா? யாருக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. இல்ல நான் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஜெயிச்சிருச்சு கடைசிட்டு. கூல் சுரேஷ் மூட்ல ஐட்டம் ப்ரோ ஆர்சிபிக்கு. இல்ல பாவமா இருக்கு எனக்கு அவங்கள பார்த்தா பல வருஷமா. அதனாலதான் நான் கிரிக்கெட் கூட மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன். பட் இந்த இன்னைக்கு டைம் கப்பா பார்த்தேன். வாங்கினான் ஆர்சிபி தான் கப்பு வாங்கினா நல்லது ப்ரோ. வாங்குறாங்க. 16 வருஷம் Bro, இல்ல இல்ல 14 bro, வருஷம் நினைக்கிறேன். KKR இல்ல SRH bro. They are playing better than RCB. ஆர்சிபி கப்பா வாங்குது பாருங்க. வெயிட் பண்ணி பாருங்க, அடுத்த வாரம் தானே. இன்னைக்கு 26 பார்க்க தானே போறீங்க. Okay bro. 16 வருஷமா கஷ்டப்படுறாங்க நினைக்கிறேன். 16 வருஷம் தானே ப்ரோ? இருக்கா தெரியுமா? கப்பு வாங்கவே இல்லை ஐபிஎல்ல. தெரியலையே. வந்துட்டாங்க டிஎம்ல அபியூஸ் பண்ண வந்துட்டானுங்க கெட்ட வார்த்தையில. நீலாம் சிஎஸ்கே பத்தி பேசலாமாடா? ஐயப்ப நீங்க நீங்களாம் வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணீங்களா ஆர்சிபியா? ரோஹித் சர்மா பத்தி பேசும்போது மட்டும் இனிக்குதா இல்ல கேக்குறேன். ஐயப்ப நீங்க சிஎஸ்கே சப்போர்ட் ஆர்சிபி சப்போர்ட்டா இப்ப இந்த மேட்ச்ல? நான் சிஎஸ்கே ஏட்டர் ப்ரோ. அப்ப ஆர்சிபி தானே? மாறி எதனால சிஎஸ்கே கேட்டர் ஐயப்பா நீங்க? இல்ல எதனால? ஃபேன்ஸ்னாலே பிளே ஒரு பர்టిక్యులர் பிளேயர்னாலயா? ஃபேன்ஸ்னால தான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் தான் இது பண்றாங்களா இல்ல எப்படி? ஆமா, நீங்க மட்டும் ஓவரா ஆடுறீங்க. உண்மையை சொல்ல போனா என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க ஏதாவது. ரோஹித் அடிக்கலன்னா ஒண்ணு வடபாவு ஏதாச்சும் குட்டி வந்துடுறது. சேம் மும்பை ஃபேன்ஸ் நீங்க தானே பண்றீங்க. அவன் பயங்கர எமோஷன் ஆயிட்டான். ஆர்சிபி ஃபேன்ஸா பண்றாங்கல்ல. அவன் பயங்கர எமோஷன் ஆயிட்டான். வந்து ரோஹித் சர்மா ஜெயிச்சிருந்தா கூட, வேர்ல்டு கப் ஆயிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷம் பண்ண மாட்டான். அவ்வளவு சந்தோஷம் சிஎஸ்கே வன்மம் bro, இதெல்லாம் வன்மம். உடம்பு அப்படி இல்லனா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் அப்ப இங்க உள்ள டோனி ஃபேன்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இந்தியா தோக்கணும் வேண்டி இருக்காங்க. அப்படி இருக்கப்ப நம்ம என்ன பண்ண முடியும் ப்ரோ? அது சில ஃபேன்ஸ் அப்படி இருப்பானுங்க, அதுக்குன்னு எல்லாமே அப்படி இருக்கும். நானும் டோனி ஃபேன் தான். யார் இவன்? ஜெயசூர்யா மாதிரி ப்ரோ. ஜெயசூர்யா வச்செல்லாம் பேசாத ப்ரோ, அவரு ஐபிஎல் மட்டும் தான் பாப்பாரு அவரு. ஆனா இந்த மேட்சுக்கு இருந்த ஹைப் வந்து வேர்ல்டு கப் ஃபைனல் மாதிரி இருந்தது இல்ல, அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. சொல்லு ப்ரோ, 50 கோடி பேர் பாத்துட்டாங்க. எத்தனை பேர் கொண்டாடுறாங்க? 43+ க்ரோஸ் பார்த்தாங்க நினைக்கிறேன். 43+ மேல போயிட்டு இருந்தது. 45 ப்ரோ. 50. ஓகே ஆமா 45. ஆமா பரவாயில்ல, நைஸ் கேம். ஆனா இல்ல
நல்ல சீசன் ப்ரோ. மேட்ச் ஸ்டார்டிங் முன்னாடி மேட்ச் ஆட ஆர்சிபி ஆரம்பிச்சிட்டேன். சிஎஸ்கே. யாருக்குன்னா மைக் குடியா ஐயப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸ். சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாருமே ரெக்வஸ்டே காணுமே. ஐயப்பன் ஜாலியா இருக்கீங்க போல. பாருங்க மேல டைம் பாஸ் பக்கத்துல ஹார்டின்லாம் விட்டாங்க இன்னைக்கு. ஹார்டினே விட்டாங்க ரெட் கலரு. சலூன் சிஎஸ்கே ஃபேன் தானே வன்மம் ப்ரோ இதெல்லாம். ஐயப்பன் வந்து ஸ்பைடர் எஸ்கே அமௌண்ட் இருப்பாரு. ஐயப்பன் சலூன் சரி நான் வன்போங்கிறேன். சரி ஓகே, ஆர்சிபி குவாலிட்டி போயிட்டு பிளே ஆப்ஸ்னு ஒரு ட்விட் போட்டிருக்கேன். அது கீழே போய் கமெண்ட் மட்டும் போய் இருப்பாருங்க போங்க. யாருக்கு வன்போம்னு தெரியும் ப்ரோ. ஃபேன்ஸ் அப்படிதான் ப்ரோ. சேம் மும்பை ஃபேன்ஸும் அப்படிதான் இருப்பாங்க, ஆர்சிபி ஃபேன்ஸும் அப்படிதான் இருப்பாங்க. இதெல்லாம் கண்டுக்கலாமா ப்ரோ? ஆர்சிபி ஃபேன்ஸ் அளவுக்குலாம் சென்னை ஃபேன்ஸ் இல்ல ப்ரோ. ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் எவ்வளவு இது பண்றாங்க. இந்த பீடாகே சொல்றாரு பாத்தீங்களா ஒரு இன்டர்வியூ இல்லையா, அஸ்வின் இன்டர்வியூல ஃபேமிலி அபியூஸ்லாம் பண்றாங்களா? நீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதிகமா ரோஹித்தை ட்ரோல் பண்றது நீங்க தான் ப்ரோ, அதான் உண்மை. ப்ரோ நீங்க ஐசிசி டிராஃபி ஜெயிச்சா நாங்க ஏன் ப்ரோ ட்ரோல் பண்ண போறோம்? நீங்க ஐசிசி டிராஃபி ஜெயிச்சா நாங்க ஏன் ட்ரோல் பண்ண போறோம்? 4 தடவை அவன்கிட்ட தோத்துட்டீங்க, அதனால அவனை போட்டு அடிக்கிறீங்க. சரி அதெல்லாம் விடுங்க ப்ரோ. ஐசிசி டிராஃபி எப்போ ஜெயிப்பீங்க அதை சொல்லுங்க. அடுத்த தடவை தோத்துட்டீங்கன்னா என்ன பண்றது? துரத்திடுவாங்க டீம் விட்டு. இந்த தூக்கிட்டு வந்துட்டாரு பாத்தீங்களா, இதனாலதான் ஹேட் பண்றது. உடனே ஐசிசி டிராஃபி இங்கன்னு வந்துடுறது. நீங்க பெரிய கேப்டன் சொல்றீங்களா? இந்த கேள்வி வருது ப்ரோ வெளியில. நீங்க பேசுறீங்களா, அதனாலதான் கேள்வி வருது. ரோஹித் சர்மா தப்புலாம் இல்ல ப்ரோ. டீம் செலக்ஷனே இவங்க வந்து ஏனாதோன்னு பண்ணிட்டு இருந்தா எங்க ஜெயிக்கிறது? ரோஹித் சர்மா ஒத்த நாளா மட்டும் கப் அடிக்க முடியுமா? தெரியல, எனக்கு புரியலையே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ கேட்டிங்களா? டீம் நல்லா தானே இருக்கு. டீம் நல்லா தானே இருக்கு. இந்தியன் டீம் நல்லா இருக்கு. எங்க நல்லா இருக்கு? 2011ல யுவராஜ் டீம்லாம் கம்பேர் பண்றதுக்கு இந்தியா டீம் ப்ரோ டீம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல ப்ரோ. பவுலிங் யார் ப்ரோ இருக்கா? ஜோயிந்தர் சர்மா வச்சுலாம் எப்படி ஜெயிச்சாரு ப்ரோ? ஜோயிந்தர் சர்மா அளவுக்குலாம் இந்த டீம் இல்ல ப்ரோ, அதான் உண்மை. ஜோகித் சர்மா அதுல அப்போ ப்ரோ T20 எல்லாம் புதுசா வந்த காலம் ப்ரோ. இப்ப என்ன மாதிரி ஆட்டின்னு இருக்காங்க எல்லாம். இன்னும் எத்தனை மேட்சஸ் இருக்கு ப்ரோ? அப்போ ஃபைனல் போகணும். இன்னும் 4 மேட்ச், ஐ மீன் 3 மேட்ச். ஆர்சிபி ஃபைனல் எலிமினேட்டர் குவாலிஃபயர் 2 மேட்ச் ஜெயிக்கணும். ஆர்சிபி 2 மேட்ச் ஜெயிக்கணுமா? யா 3 மேட்ச் ஜெயிச்சா கப்பு ப்ரோ. இது வரைக்கும் யாருமே ஜெயிச்சது இல்ல. SRH மட்டும் தான் ஒரே ஒரு தடவை ஜெயிச்சிருக்கு. குவாலிஃபை டு தென் ஃபைனல் 2016ல ஜெயிச்சிருக்காங்க SRH. வேற யாருமே ஜெயிச்சது இல்ல. 3rd 4thல ஃபினிஷ் பண்ணி. ப்ரோ இந்த வாட்டி KKR தான் ப்ரோ. KKR SRH ரெண்டு டீம். ஆர்சிபி ஆடுறது பாத்தீங்கன்னா நீங்களா ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க ப்ரோ. நீங்க ப்ரோ இல்ல ப்ரோ, KKR இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ப்ரோ. உங்களுக்கு வந்து பேட்டிங் கவரேஜ், பவுலிங் ப்ரோ ட்ரிகர் பண்ணியே ஜெயிச்சிடுறாங்க ப்ரோ. ஆப்போனன்ட் ட்ரிகர் பண்ணி அவங்கள தப்பு பண்ண வச்சிடுறாங்க. உங்களுக்கு புரியல, சைக்காலஜிக்கலாவும் ஆடுறாங்க. மத்த எந்த டீமும் சைக்காலஜிக்கலா ஆடுற மாதிரி எனக்கு தெரியல. நீ யாரையும் அன்னியன் படுத்து நாசன் மாதிரி பேசிட்டு இருக்க. பட் ஒரு வகையில அது ட்ரூ தான். கோலிலாம் இன்னைக்கு நல்லா பம்ப்டா இருந்தாரு. ஆனா இந்த சிராஜ் பாட்டா மட்டும் தான் காண்டாகுது. ஆமா ப்ரோ, அதுவும் கரெக்டா. சிராஜ் கொஞ்சம் நிறைய தப்பு பண்ணிட்டான். எல்லாம் நிறைய ரன் போயிருக்காது. அவங்க ஊர்லயே பயங்கர. கோலி அக்ரெஷன் காமிச்ச கூட ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா சிராஜ் பண்றது காண்டா இருக்கு. சிராஜ் ஒரு பால் போட்டான்னா ஜடேஜா டாட் பால் ஆயிடுச்சு. இவன் அதுக்கு போய் முடிச்சிட்டு இருக்கான் ஜடேஜாவை. பைத்தியம் ப்ரோ அவன். லாஸ்ட் ஐபிஎல் இந்த ஐபிஎல் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ரொம்ப முக்கியம்னா, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, சுமார் தான். இனிமே அடுத்த 2 மேட்ச் எப்படி ஆடுவானா அவன். கரெக்ட் டைம்ல காம்பினேஷன் பிடிச்சிட்டானுங்க, அதான் மேட்டர். ப்ரோ இந்த டைம் சிஎஸ்கே வான் த ஹார்ட்ஸ். எப்பவும் சொல்லுவாங்கல்ல ஆர்சிபிக்கு. ஆர்சிபி டைலாக்கா ப்ரோ? இன்னும் ஜெயிக்கவே இல்ல ப்ரோ. ப்ளே ஆஃப் தான் போயிருக்காங்க. ரொம்ப என்ன ப்ரோ ஆர்சிபி டைலாக்ல கடல் பேசுறாங்க ப்ரோ. அதுக்கு வேணும்னா சிஎஸ்கே ஜெயிச்சாலே கப்பா, ஐபிஎல் கப்பா? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க சும்மா. சிஎஸ்கே ஜெயிச்சா கப்பா? இது ஓவர் பில்டப் சிஎஸ்கேக்கு. நீங்க போலல, அதான் உண்மை. பில்டப் போங்க சொன்னாரு. இருந்தாலும் நம்ம பங்காளி இருந்துக்கலாம் மும்பை இந்தியன்ஸ். பாவம். ஐயப்பன் டார்கெரியனுக்கு ஸ்பீச் கொடுங்க, அவர் கேக்குறாரு. ஐயப்பன் ப்ரோ நீங்க பெங்களூர் போய் மேட்ச் பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, நான் போல.
ஓகே என் ஃப்ரெண்டு போயிருந்தாரு, மனோஜ் மணிலாம் போயிருந்தாரு போல. நீங்க நிறைய அப்டேட் போட்டிருந்தீங்களா? அதான் நீங்க ஸ்டேடியம்ல பார்க்க போயிருந்தீங்கன்னு நினைச்சேன். இல்ல என் ஃப்ரெண்டே போய் அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. ஸோ அதனால ஐயப்பன் இப்போ ஐயப்பா சொல்லுங்க. டார்கெரிங் எனக்கு ஸ்பீக்கர் கொடுங்க ஐயப்பன். அவருக்கு ஏன் கொடுக்குறீங்க நீங்க வேற? சும்மா ஸ்கம்பேரியா நீ வேற. இருக்கிற பிரச்சனை நீ வேற. அவர் கேக்குறாரு. கேக்குது ப்ரோ, கேக்குது. இல்ல ஐயப்பன் எல்லாம் உங்களே தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. டார்கெட் நீங்க தான் போல இது. ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான்னு ப்ரோ இப்போ ஒரு ட்விட் போட்டிருக்காரு, கீழே போய் போய் கமெண்ட்ஸை மட்டும் பாத்துருங்க, எல்லாம் கதறல் தான். ஐயப்பா ஜெயிச்சா தோனின்னு சொல்லுவாங்க, இப்ப தோத்துட்டாங்க இன்னைக்கு. சிஎஸ்கே ஃபேன் யாரும் சொல்லுவாங்க தோனியை சொல்லுவாங்க. ருத்ராஜ் கேப்டன்சி சரியில்லை ப்ரோ, ருத்ராஜ் கேப்டன்சி சரியில்லை ப்ரோ. கேட்டா ருத்ராஜ் டக் அவுட்டும் பண்ணுங்க. ஜெயிச்சா தோனி கேப்டன்சி, தோத்தா அதெல்லாம் கிடையாது. ருத்ராஜ் யாரும் ப்ளேம் பண்ணலையே ப்ரோ. தோத்ததுக்கு ரீசன் வந்து 4-5 முக்கியமான பிளேயர் வந்து டீம்ல இல்ல, அதான் ரீசன். ஆமா ஆமா, மெயின் பவுலர் இல்ல, முஸ்தபிசர் இல்ல, பத்திரானா இல்ல. அது ஒரு பிளேயர் தான் போயிருக்கான், வில் ஜாக்ஸ். சிஎஸ்கேக்கு வந்து கான்வே, பத்திரானா, முஸ்தபிசூர், மொயின் அலி, தீபக் சஹர் 5 மெயின் பிளேயரே இல்ல. பத்திரானா ப்ரோ, பத்திரானா இல்ல. பத்திரானா 4 ஓவர்ஸ்ல அட்லீஸ்ட் 20-30 ரன்ஸா கொடுத்திருப்பான். பத்திரானா இல்ல, மெயின் பிக் ப்ளோ அதான். ஷார்துல் தோக்க நல்ல ரன் கொடுத்துட்டாப்ல. அவனை எதுக்குதான் எடுத்தாங்கன்னு தெரியல ப்ரோ. ஜடேஜாவே கொடுத்துட்டா, ஜடேஜா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஐயப்பன் ப்ரோ, ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது. ஏங்க இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இந்த ஷர்துல் தாகூர்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை யாரா வந்து அடி வெளுத்துடுங்க. அவனாலதாங்க முக்கியமா தோத்ததே மேட்ச். ஏங்க அவன ஆக்ஷன் எடுக்கும்போது நீங்க ஃபயர் அவனா ஃபயரல் ஏங்க. உண்மையாலுமே இதெல்லாம் ஒரு பெயினே கிடையாதுங்க. 2019 ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்க முடியாம ஒரு கப்பு போச்சுங்க அந்த ஷர்துல், அந்த நாயினால போச்சுங்க. ஏங்க அதை விடவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பெயின். அதவே தாங்கி இல்ல ஐயப்பன், அது உங்க கூட தோத்தனாலதான் உங்களுக்கு அது அதிகமா தெரியாது. 2019 ஒரு ஃபைனல்ஸ், அதுவும் மும்பை கூட ஒரு ரன்ல போச்சு, அதவே தாங்கிட்டோம். இதுல என்ன இதெல்லாம் போகட்டும் போங்க. எனக்கு கூட கடைசியில ஜடேஜா எங்கேயாச்சும் அடிச்சிருவாரோ, நம்ம போன வருஷம் ஃபைனல்ஸ் மாதிரி ஏதோ பண்ணிடுவாரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போன வருஷம் ஸ்கிரிப்ட் அப்படியே வந்துச்சுங்க, 2 பால் 10 ரன். ஆமா, நான் தான் அதே ஜடேஜா எப்படி அடிச்சிருவான்னு பார்த்தேன். தோனி அடிச்சிருவாருன்னு தான் நினைச்சேன் நான். ஃபர்ஸ்ட் பால் 6. ஆனா யாஸ்டேல் நல்லா போட்டான். ஆமா, லாஸ்ட் இயர் ரிங்கு சிங் கொடுத்ததா இந்த தடவை இது பண்ணிட்டோம். இல்ல இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப் மொத்தமாவே நல்லா போட்டிருக்காங்க. இந்த மேட்ச் மட்டும் இல்ல, ஜெனரலா நல்லா போட்டு. பவுலிங்கும் ஒழுங்கா போடல. ஷர்துல் தாகூர் வந்து தான் அந்த மொமெண்டமே போச்சு கொடுக்குறான். இல்ல டார்கெரியன் ஜடேஜா ஓவர்லயே கொஞ்சம் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிருச்சு. அந்த ஜடேஜா போட்ட ஓவர் நாங்க ஆரம்பிச்சு விட்டது. பவர் பிளேல ஒரு ஓவர் போறோம்னு பால தூக்கிட்டு வந்தானுங்க. எனக்கு ஜடேஜாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. வேர்ல்டு கப் தூக்கிட்டு போறாங்க அவனை. ஏன் ஜடேஜாவை மட்டும் நினைச்சாதான் பயமா இருக்கா ப்ரோ? சிவம் டியூப்ல எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சு. சிவம் டியூப் செலக்ட் ஆனதுல அடிக்கவே இல்லைங்க. ப்ரோ எங்களுக்கு ரோஹித் சர்மா பார்த்தாதான் ப்ரோ பயமா இருக்கு. ரோஹித் சர்மா, ஆமா ரோஹித் சர்மாவே இருக்காரு. இதோட ரோஹித் சர்மா பார்த்தா பயமா இருக்குல்ல. இல்ல ரோஹித் சர்மா இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடுவாரு, அது கம்பேர் பண்ண. இல்ல நான் சொல்றேன் கேளுங்க, நோட் பண்ணிக்கங்க. ரோஹித் சர்மா தான் வந்து மெயின் பிளேயரா இருக்க போறான் இந்த இந்தியா டீம். இல்ல ப்ரோ, இது வரைக்கும் ஐயப்பன் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन, ஒரே ஒரு இது மட்டும் சொல்லுங்க. எனக்கு இது வரைக்கும் 8 T20 வேர்ல்ட் கப் நடந்திருக்கு ப்ரோ. விராட் ஹை ஸ்கோரரா இருப்பான் ப்ரோ. ரெண்டாவது வந்து விராட், ரோஹித் சர்மா தான் இருப்பான் இந்த வருஷம் வேர்ல்ட் கப் மாதிரி. ஐயப்பன் ப்ரோ, நான் கேக்குறது ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. இது வரைக்கும் 8 T20 வேர்ல்ட் கப் நடந்திருக்கு. கேளுங்க, 8லயுமே ரோஹித் சர்மா ஆடி இருக்கான். ஏதாவது ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் தவிர ஏதாவது ஆடி இருக்கான் சொல்லுங்க. 2007 அதுல மட்டும் தான் ஆடி இருக்கான். அதுல மட்டும் தான் ஆடி இருக்கான். அந்த வேர்ல்ட் கப் அப்புறம் ஏதாவது இம்பாக்ட் கப்பே வந்திருக்காது. அது ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் 7 T20 வேர்ல்ட் கப்ல என்ன பண்ணிருக்கான்? ஏங்க அந்த 7 T20 மத்த ஃபர்ஸ்ட் வருஷம் கப் அடிச்சீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? யாரு? தோனியை கேக்குறீங்களா? இல்ல, தோனி என்ன பண்ணாரு? எத்தனை 2020 கேப்டன் பண்ணாரு அவர் வேர்ல்ட் கப்?
அவர் 6 T20 வேர்ல்ட் கப் பண்ணாரு. அதுல எத்தனை ஜெயிச்சாங்க? 1 ஜெயிச்சாங்க. அதுல யாரு ஜெயிச்சா? ஃபைனல்ல யார் அடிச்சா? அதுல ஃபைனல்ல கம்பீர் அடிச்சான். அதுக்கப்புறம் கடைசியில ரோஹித் கொஞ்சம் அடிச்சான். அப்புறம் என்ன அது அப்புறம் ரோஹித் அடிக்காட்டி ப்ரோ அப்படி பார்த்தா வந்து ஐயப்பா, ரோஹித் எதுக்கு மேட்ச்ல டீம்ல நல்லா இருக்கான் ப்ரோ? பாத்திருக்கீங்களா? வடப்பாவை சாப்பிட்டு சும்மா இருக்கிறதுக்கா? ஐயப்பா, மேட்ச்ல பாத்திருக்கீங்களா? ஏங்க இல்ல நீங்க டீம்ல ஆடிட்டு அப்புறம் அடிக்கலன்னா என்ன பண்றதுன்னா என்ன டீம்ல அப்புறம் எதுக்கு இருக்காரு? எனக்கு புரியல. வடபாவுனா என்ன? எனக்கு புரியல. வடபாவுனா நான் ஏதாவது சொன்னேனா? யார் பேசுறது வடப்பா அப்படின்னு? யார் பேசுறது? ஷாம். ஷாம் ஷாம் ஏன் ஷாம் ப்ரோ டீம்ல இருக்காரு, பேட்டிங் ஆடுறதுன்னு டீம்ல எடுத்திருக்காங்க. எதுக்கு அப்புறம் அடிக்கலன்னா என்னன்னா அப்புறம் எதுக்கு தான் டீம்ல இருக்காரு? இப்ப 68 அடிச்சார்ல போன மேட்ச். நான் கேக்குற क्वेश्चन வந்து இது வரைக்கும் 8 T20 வேர்ல்ட் கப் நடந்திருக்கு. ஒரு T20 வேர்ல்ட் கப் தான் அடிச்சிருக்காரு. மீதி ஒண்ணே ஒன்னு ஜெயிச்சிட்டு நீங்க பண்ற பில்டப் அதெல்லாம் பேச்சா ப்ரோ. இன்னைக்கு நடந்த மேட்ச் தான் பேச்சு. ஆமாங்க, ஐபிஎல் பத்தி பேசுங்க. எதுக்குங்க பழைய ஐபிஎல் பேச உடனே நீங்க இன்டர்நேஷனல் போயிடுறீங்க. ஐபிஎல் பேச ஐபிஎல் மட்டும் தான் பேசுறீங்க. ஐபிஎல் பத்தி பேசுங்க. இருங்க ப்ரோ. ஷாம் இப்போ நீ என்ன பண்ற? ருத்ராஜ் ட்வீட் போட்டு திட்டு பாப்போம். வடப்பாவோ போண்டாவோ பத்தி ஏதோ சொல்லு. அடிக்கலையா? இப்போ நீ ரோஹித் சர்மா என்ன சொல்ற? ஃபைனல் அடிச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு மேட்ச்ல 2 மேட்ச்ல அடிக்கல. ஃபைனல்ல அடிச்சுன்னு தெரியல. என்ன சொல்ல கொஞ்சம் அதெல்லாம் நான் கேக்குற क्वेश्चन உங்களுக்கு கிளியரா புரியுதா? இது வரைக்கும் 8 T20 வேர்ல்ட் கப் நடந்திருக்கு. அதுல ஒரு T20 வேர்ல்ட் கப் தான் ஆடி இருக்காரு ஒழுங்கா. மீதி 7 T20 வேர்ல்ட் கப் ஆடல. கேப்டன் பண்ணிருக்காரு. 6மே ஜெயிச்சாரா டோனி? 6மே ஜெயிச்சாரா டோனி? 6மே ஜெயிச்சாரா? ப்ரோ இவர் சுத்தமா விளையாடவே இல்ல ப்ரோ. ஒரு இன்னிங்ஸ் கூட யாரு பிளேயர் ஆஃப் சீரிஸ் வாங்கிருக்காங்க தெரியுமா? T20 வேர்ல்ட் கப் கோலி. சபரிஸ் ஐபிஎல் பத்தி பேச விட்டு போட்டு அங்க ப்ரோ நான் விராட் கோலி ஃபேன் ப்ரோ. நாங்க ஜெயிச்சிருக்கோம். டைவர்ட் பண்ணாதீங்க. டாபிக் டைவர்ட் பண்ணாதீங்கப்பா. சாமு மனநல எப்படி இருக்குது? இப்போ மோஸ்ட் டக்குங்கறாங்க. ஆனா மோஸ்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கிருக்கீங்க கேட்டா பதில் வராது. சரி ஐயப்பா, இத்தனை பேசுறீங்க. ஆனா வந்து நீங்க சப்போர்ட் பண்ற டீம்ல இருக்கிற பிளேயர் பாட்டம் ஆஃப் தி டேபிள் இருக்கு. ஏங்க நான் அந்த டீமுக்கு சப்போர்ட்டே இல்லங்க. அது கேப்டன்சி தெரியும். இதெல்லாம் பேச்சு இல்ல. இதெல்லாம் பேச்சு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் அந்த டீம்ல தான் இருக்காங்க ப்ரோ. அதே பிடிச்ச பிளேயர் அந்த டீம்ல தான். மும்பைல தான் ரோஹித் அப்படி சப்போர்ட் இல்ல இருப்பீங்க. ஏங்க உங்களுக்கு அந்த டீமுக்கு சப்போர்ட் இல்ல. ஆனா உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் அந்த டீம்ல தான் இருக்காங்க. ஆனா உங்க பிடிச்ச பிளேயர் இருக்க டீம் கடைசியில இருக்கா இல்லையா? ஏங்க அவனே அந்த டீம்ல இருக்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் ஏங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? சரி அடுத்து எங்க போவார் ப்ரோ ரோஹித்? சிஎஸ்கேவா ப்ரோ? ப்ரோ ஐயப்பா ப்ரோ ஆர்சிபி கூப்பிடுங்க. இப்போ ஓகே, அது ஓகே. பிளே ஆஃப்ல எந்த டீம் இருக்கு இப்போ? இப்போ கேகேஆர், ராஜஸ்தான் ராயல்ஸ், எஸ்ஆர்எச், ஆர்சிபி, சன்ரைசர்ஸ். இப்போ கேகேஆர் கன்ஃபார்ம்டு ஃபர்ஸ்ட். ஆர்ஆர், ஆமா, எஸ்ஆர்எச், ஆர்சிபி. மும்பை கடைசி ப்ரோ. மும்பை 10வது. எப்ப நேத்து போயிட்டு இருப்பாங்க 10வது பிளேஸ். மும்பை தான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆன டீமே மும்பை தான். அடிச்சு அமிச்சது அவங்க தான் ப்ரோ ஃபர்ஸ்ட். நீ கடைசி ஃபர்ஸ்ட் வெளில போனது அவங்க தான். 10வது இருக்காங்க அவங்க. 14 மேட்ச்க்கு 4 கடைசியா வெளிய போனது நம்ம. அதெல்லாம் பாதாளத்துல இருக்கானுங்க ப்ரோ. இருந்தாலும் ஒரு ஒன்மோ ஐபனுக்கு ஓகே. ஒன்மோ பியூர் ஒன்மோ. அதாவது வந்து நான் மும்பை சப்போர்ட்டே இல்லையடா. மும்பை சப்போர்ட் என்ன வெச்சுறீங்க? இல்ல சிஎஸ்கே ஹேட்ரட் வந்து வராதுன்னு தெரிஞ்சு சப்போர்ட் இல்ல. நான் சொல்லவா, பீடாக்ல இருந்து அஸ்வின்ல இருந்து எல்லாருமே டாப்னு சொன்னாங்க மும்பைய. நான் மட்டும் தான் குவாலிஃபை ஆகுன்னு சொன்னேன். ஒரு பாட்டி டிக் போட்டேன். சும்மா ஐயப்பன். ஆனா இன்னைக்கு அவரு ட்வீட் பாத்தீங்களா? பிளே ஆஃப் ப்ரோ ஓரத்துல இருக்கும் ப்ரோ மனசு. அது எப்படி ப்ரோ விட்டு கொடுப்ப? சத்தியமா நான் குவாலிஃபை ஆகாத நான் தான் ப்ரோ சொன்னேன். நீங்க ஜின்னிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க ஐயப்பா. அது உண்மையாவே நடந்துருச்சு. என்ன பண்றாங்க? ஜிங்க்ஸ் பண்ணுவீங்களா? ஒண்ணு ஜிங்க்ஸ். ஏங்க உண்மையே சொல்லவா, நான் இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆயிருந்தா நினைச்சேன். ஏன்னா முரட்டு டீம் வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க சொதப்பிட்டாங்க பைத்தியங்க. அதனாலதான் ப்ரோ. இந்த ஷாம் இருக்கானா ரோஹித் சர்மா பத்தி? போயிட்டாரு அவரு. நாங்க ஜெயிச்சிருக்கோம். எங்க மேட்ச் அது. ஏன் இப்படி உள்ள வந்து குச்சாட்டுறீங்க? இல்ல ஐயப்பன் குடியா
ஐயப்பன் இப்போ இங்க வந்து கேள்வி கேக்குறாங்க, நீ ஆர்சிபிக்கு அப்படி பண்ற அப்படி பண்ற. இப்போ நெக்ஸ்ட் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆரோ ஆர்ஆரோ ஹைதராபாத் ஆடினா இவனுங்க என்ன பண்றான்னு மட்டும் ஆறாக்கு தான் சொம்படிப்பாங்க. ஆர்ஆர் சொம்படி பண்ணுங்க, ஹைதராபாத் சொம்படி பண்ணுங்க, கேகேஆர் தள்ளுவானுங்க. ஹலோ நீங்க இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சிஎஸ்கே எந்த டீம் கூட போனாலும் அதுக்கு ஆப்போசிட்டா போய் பண்ணாத விஷயமா? இல்ல என்னமோ பண்ணாத விஷயமா? நாங்க தான் பிளே ஆஃப் உங்ககிட்ட வந்து சண்டை போடணும், புரியலையே? பிளே ஆஃப்ல தான் இருக்கீங்க. பிளே ஆஃப்ல தான் இருக்கீங்க. ஆமா, பிளே ஆஃப் இருந்தா தான் கப் ஜெயிக்க முடியும். நாங்க தான் மேட்ச் ஆடிட்டு இருக்கோம். அவுட் ஆஃப் தி டோர்னமென்ட் இருந்தா பிளே ஆஃப் போனா தான் கப் ஜெயிக்க முடியும். டார்கெரியன் சரி, இது வரைக்கும் எத்தனை தடவை போயிருக்கீங்க? பதில் சொல்லணும். அது என்ன எத்தனை தடவை போயிருக்கு? இப்போ நான் என்ன கேக்குறேன், இப்போ ஐபிஎல் ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா? ஒரு டீம் இத்தனை வருஷம் கப் அடிக்கணும், ஒரு டீம் இத்தனை வருஷம் இன்னைக்கு என்ன நிலவரம் அதுதான் பேசணும். இன்னைக்கு நிலவரப்படி ஆர்சிபி கிட்ட கப் இல்ல. ஆர்சிபி இல்ல இன்னைக்கு நிலவரம் வந்து பிளே ஆஃப் போயிருக்காங்க. கப் இதுக்கு அப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க டார்கெரியன். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ப்ரோ பிளே ஆஃப் போறது பெரிய அப்படி பார்த்தா சென்னை 10 கப் வச்சிருக்கணும். மும்பை ஒரு எத்தனை தடவை பிளே ஆஃப் போயிருக்கீங்க? பிளே ஆஃப் போனா தான் டார்கெரியன் செமி எலிமினேட்டர் ஆடி கப் அடிக்க முடியும். ஐபிஎல் தெரியுமா தெரியாதா? இதுக்கு அப்புறம் கப் அடிச்சிட்டு பேசுங்க, அவ்வளவுதான். ஆமா, நான் பிளே ஆஃப் போயிருக்கேன் பேசுறேன். ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் போறதுக்கு புரியலையா இன்னைக்கு? நீங்க போகல, நாங்க போயிருக்கோம். ஓகே, நான் வந்து கப்ப பத்தி பேசுறேன். ஓகேவா? ஐபிஎல்ல ரூல்ஸே இல்ல. இந்த வருஷம் இவ்வளவு கப் அடிக்கணும், அடுத்த வருஷம் இந்த டீம் கண்டினியூஸா 20 வருஷம் அடிக்கணும், அந்த அளவு ரூல்ஸ் இல்ல. இந்த சீசன் யாரு 2024ல யார் அவுட் ஆனாங்க? அடிக்க வேண்டியதானே. யார் டாப் 4 அடிக்க வேண்டியதானே? ஐயோ, நாங்க அடிக்க மாட்டோம்யா. இந்த மேட்ச் இந்த வருஷம் கூட அடிக்க மாட்டோம். உங்களை அடிச்சிட்டோம் இல்ல. இப்ப நீ வந்து இப்படி பேசுறதுல நம்பிக்கை இல்ல. எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு. அடிக்க மாட்டேங்கிற உனக்கே நம்பிக்கை இல்ல. எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல. அதுதான் அடிக்கிறேன். உங்க நம்பிக்கை எப்படி தெரியுமா? மேட்ச் நடக்கும்போது மழை வந்துடணும், கோலி அவுட் ஆயிடணும், அந்த மாதிரி நம்பிக்கை எல்லாம் எங்களுக்கு இல்ல. தோத்தாலும் தோத்து போறோம், பரவாயில்ல விடு, அதுல அடுத்த வருஷம் பாத்துப்போம். ஏன் இப்படி அப்படிதானே பாட்டுறீங்க? பரவாயில்லையா, அடுத்த வருஷம் தானே சொல்றீங்க. பரவாயில்லையா, இந்த வருஷம் நீங்க இல்லல்ல, அத பாருங்க. இந்த வருஷம் இல்ல, இந்த வருஷம் உங்க ஒத்த கையில உலக கோப்பை தூக்குனவரு இந்த வருஷம் இல்ல. அடுத்த இப்போ இந்த வருஷம் சொல்லியா மைக்க பிடிச்சுப்பீங்க, கண்ணை கசக்குவீங்க. போன வருஷம் கோலி கண்ணை கசக்கலையா? கேளுப்பா, கேளு, பேச விடுப்பா. கோலி போன வருஷம் கண்ணை கசக்கலையா? அதுக்கு முந்தின வருஷம் கசக்கலையா? 16 வருஷமா கசக்கிட்டு தான் இருக்கீங்க. இங்க பாரு, தோத்துட்டு மேட்சுக்கு முன்னாடி கசக்க மாட்டாரு, தோத்துட்டு கசக்குவாரு. நீங்க மேட்ச் வரதுக்கு முன்னாடியே கண்ணை கசக்கிட்டு தான் வருவீங்க. 16 வருஷமா கண்ணை கசக்கிட்டே தான் இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. டார்கெரியன் 16 வருஷம் நீங்க ஆடுனீங்களா சிஎஸ்கே? இவங்க 2 வருஷம் வேற டீமுக்கு தானே ஆடுனாங்க, 3 பேர் தெரியாத டீமுக்கு. அப்படி பார்த்தா ஓனர் என்னன்றாரு? பாஸ்ட் பத்தி பேச யூஸ் இல்ல. போய் கூகுள்ல அடிச்சுப்பாரு. ஆனா உடனே விஜய் மல்லையாட்ட வந்துடுறாரு. இவங்க ஒருத்தன், அவரு தானே முதல்ல உங்க ஓனரு. முதல்ல எங்க உணர்த்தாயா? இப்போ ஓனரே மாத்திட்டு ஓனரே அவனே தெரியல. வருஷம் கை மாறிட்டு இருக்கிறீங்க. ஓனர்ன்றது இங்க பாரு, விஜய் மல்லையா போயிட்டு ஆர்சிபியை உருவாக்கல, தெளிவா புரிஞ்சுக்கோ. அதுக்குன்னு உருவாக்குனா யார் உருவாங்க? விஜய் மல்லையா தான் போய் விராட் கோலிட்ட வாங்கி ஆடி, கிட்ட வந்தாடி. விஜய் மல்லையா தான் ப்ரோ ஸ்பான்சரா இருந்தா அந்த டீமுக்கு ஓனரா இருந்தா என்னையா நீ பேசிட்டு இருக்கு? அவர்தான் ப்ரோ ஓனர். விஜய் மல்லையா தான் ப்ரோ ஓனர். எடுக்கல விராட் கோலி இல்லையா டீம்ல? ஆக்ஷன்ல அவர்தான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல அவர்தான் ப்ரோ டீம்ல உட்கார்ந்து பிளேயர்ஸ்ல எடுத்துட்டாரு. என்ன ப்ரோ பேசுற? விஜய் மல்லையா கேஸ் நடந்துட்டு இருக்கு தானே இப்போ. இப்போ அவர் ஓனர், ஆர்சிபிக்கு அவர் ஓனரா இப்போ? இப்ப இருந்தாரு ப்ரோ. நாங்க என்ன சொன்னோம்? விஜய் மல்லையா இஸ் தி ஓனர் ஆஃப் ஆர்சிபி ஃபர்ஸ்ட். அப்ப டீம்ல இத்தனை பிரச்சனை இருக்குது, ஓனர் யாருன்னு தெரியல.
ஒரு ப்ரோ கப்பு டீம் கேட்டா பிரச்சனை இல்ல. எல்லாம் நீங்க மும்பை கிட்ட போய் பேசி கேட்டுக்கோங்க. 16 வருஷமா நாங்கெல்லாம் மெஸ்ஸி டீம் எவ்வளவு பிரச்சனை இப்ப பெரிய சால்வ் தப்பை பண்ணிட்டோம். செஞ்சுட்டாங்க பாத்தீங்களா? ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க. அதான் சொல்றேன், ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க. சரிவா ரெண்டாயிரத்தி ஜெயிச்சிட்டீங்க ஓகே. ஜெயிச்சு குவாலிஃபை ஆகிட்டோம். அதானே இரு, இரு, பாக்கணும்ல. இல்லையா சபரீஷ் சரியா என் team குவாலிஃபை owner தான் தரகாரி. ஆயிருக்க, நீ கப்ப வின் பண்ணலையா? தரகாரி ஒரு சரி சரி நிமிஷம் ஓகே. இல்ல இல்ல இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க, போர் அடிக்கும். ஒரே ஒரு நிமிஷம் தரகாரி, என் டீம் ஓனர் கேக்குற ஓகே. 2016-17 எதுக்கோசரம் நீங்க பேன் ஆனீங்க? என்ன கேஸ் உங்க மேல ரிஜிஸ்டர் பண்ணாங்க சொல்லு பாப்போம். நீங்க சொல்லுங்க. இருங்க அவங்க சொல்லட்டும். நீங்க யாருங்க? எதனால நவீன். நீங்க சொல்லுங்க. நானும் சிஎஸ்கே fan தான், நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்கு தெரியாது. நீங்க தானே பேன் ஆனீங்க, நீங்க தான் இல்ல சொல்லணும். பெட்டிங்க ஃபிக்ஸிங், அது முதல்ல சொல்லுங்க. ப்ரோ நான் உங்களை பெட்டிங்க கேக்குறேன் ப்ரோ, நான் ஃபிக்ஸிங்கா? தானே கேள்வி கேட்டேன். நீங்க சொல்லுங்க எதுக்கு பேன் ஆனீங்கன்னு பெட்டிங் கேக்குறேன். ப்ரோ, யார் பெட்டிங்னால ப்ரோ betting ஓனர்ஸ் பண்ணீங்க? பெட்டிங் பண்ணாங்க. சரி என்னது? யார் உடு ப்ரோ, நீ தனியா ஒரு ஸ்பேஸ் போடு. அங்க வந்து யார் பேன் ஆனாங்க, யார் வந்து கண்ண ஆமா கசக்குறாங்கன்னு வந்து ப்ரோ. சொல்றேன். ஓகேவா? சரி ப்ரோ, நீ தனியா போய் கதறிட்டு ப்ரோ. ஆர்சிபி ப்ரோ கார்த்தி ஜெயிச்சாங்க. ப்ரோ, நீ கப்பே ஜெயிக்காம செலிப்ரேட் பண்ணு போ. ப்ரோ நீ இந்த வருஷம் காலு கீழ கப்பு தானே கையில கப்பே bro. இல்ல, செலிப்ரேட் இந்த பண்ணிட்டு வருஷம் இருப்போம். தோத்துட்டல, சரி இந்த விடுங்க. வருஷம் தோத்துட்டல. ஐயப்பா அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ப்ரோ கார்த்தி ப்ரோ, என்ன ப்ரோ? உலக விபி கப் ஒரு தோனி பிக், இந்த அந்த வருஷம் தோத்துட்டாருல. விஎஃப்எக்ஸ் முடிஞ்சதா ப்ரோ அது? ஹலோ எதுங்க என்னது? கோட் ஆமா என்ன விபி ஒரு பிக் போட்டிருந்தாருல, அது ஃபுல் கம்ப்ளீட் விஎஃப்எக்ஸ் முடிஞ்சிச்சா கோட்ல? அப்படிதானே போட்டிருந்தாரு அவர் ட்வீட் போட்டதே அதுதானே, விஎஃப்எக்ஸ் முடிச்சுதானே போட்டிருந்தாரு. கார்த்திக் ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு மேட்ச் பாத்திருக்கீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒண்ணும் இல்லைங்க, நான் ரொம்ப நார்மலா பார்த்தேன், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச 2 பிளேயர் தான். ஒன்னு தோனி சிஎஸ்கேல, அதுக்கப்புறம் விராட் கோலி அது ஆர்சிபில. 2 பேர்ல வர்றாங்க மட்டும் தான் எனக்கு தெரியும். ரோஹித் ப்ரோ மும்பைல, ரோஹித் சர்மா மும்பைல, அதனால ஐயப்பன்னால தெரியும். ஐயப்பன்னால ஓகே, நோட் தி பாயிண்ட். இது உண்மைதான். அதை தாண்டி நமக்கு எதுவுமே தெரியாது. எத்தனை டீம் இருக்குன்னு தெரியாது, யார் யார் கேப்டன் தெரியாது, யார் யார் இருக்காங்கன்னு தெரியாது. சும்மா சொன்னது ஆர்சிபி ஜெயிச்சிடும்னு ஜெயிச்சிருச்சு, அதனால வந்து இப்போ முட்டு கொடுத்துட்டு இருக்கோம், அவ்வளோ வேற என்ன. சரி ப்ரோ, ஆர்சிபி கப்பு ஜெயிக்குமா ப்ரோ? ஆர்சிபி தான் கப்பு. ஆர்சிபிக்கு தான் கப்பு. ஓகே ஆமா ப்ரோ நாங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஈஸியா கப்ஸ் நம்மதே. ஏன்னா ஆல்ரெடி உமன்ஸ் ஐபிஎல் நாங்க ஒரு கப் அடிச்சிட்டோம். கப்ஸா? ஆமா என்ன கப்ஸ்ங்கறீங்க? கப்ஸ் ப்ரோ, ஏன்னா ஆல்ரெடி உமன்ஸ் ஐபிஎல் ஒரு கப் அடிச்சிருக்கோம். ப்ரோ டார்கெட் உங்களுக்கு உமன்ஸ் டீம் இருக்காயா? சும்மா எதுக்கியா பேசிக்கிட்டு இருக்க? உமன்ஸ் டீம்லாம் கப் அடிச்சிருக்காங்க. உனக்கு டீம் இருக்கா? சரி சரி வெச்சுக்கோ இருக்காயா? சரி வெச்சுக்கோயா அவங்க பேஷன் சரியா ஒண்ணு சொல்லயா, வெச்சுக்கோயா 2 கப் 3 கப் சேர்த்து வெச்சுக்கோ போ. இந்த டைம் ஆர்சிபி ஜெயிச்சிடும். வாங்கி கப் ஜெயிக்கிட்டா யார் வேணாம்னா? இந்த டைம் கப் வாங்கிடுவாங்க ஆர்சிபி. யோ தர்கீரன் அட்மின் ஒரு ட்வீட் போட்டிருக்கான் பாரியா, சிஎஸ்கே அட்மின். கார்த்தி ப்ரோ, இந்த அன்னியன் என்ன ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ணாங்களா இல்ல வெறி தெலுங்குல மட்டும் ரிலீஸ்? ஆந்திரால தெலுங்குல மட்டும். இந்த தமிழ்ல பண்ணல? தமிழ்ல பண்ணல, தெலுங்குல மட்டும் சில தேட்டர்ஸ் பண்ணாங்க. நல்லா போகுது. சரி மேட்ச் இதுல ஒண்ணு மறந்துட்டோம். கமலும் சங்கரும் வந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்களே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல, அது என்ன ப்ரோ ஆடியோ லான்ச்னு சொல்லியிருக்காங்க ஜூலை 1. ஆமாங்க, ஜூலைல படம் ரிலீஸ், அதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சிருக்கோம். பிரமாண்டமா இருக்கும், நேரு ஸ்டேடியம் இருக்கும் மோஸ்ட்லி. ப்ரோ இப்போ இந்த ஜூன் 13th வருது இல்ல ராயன், ஸோ அதோட ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா ப்ரோ? ஏதாவது டீசர் இல்ல ஆடியோ லான்ச்? அதுக்கும் ஆடியோ லான்ச் இருக்கும் ப்ரோ, இருக்கும். ப்ரோ ஸ்ரீகணேஷ் உங்களுக்கு க்ளோஸா ப்ரோ? இவரு குருதியாட்டம் டைரக்டர். பழக்கம் தான், ஃப்ரெண்டு தானே. நம்ம அடுத்த படம் சித்தார்த்தகுடியா? ஆமா நீங்க எல்லாமே அனௌன்ஸ் பண்ணதே கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சரியமா கேக்குற மாதிரி கேக்குறீங்க. எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இல்ல ப்ரோ, அவரு இந்த குருதியாட்டம் ஃபெயிலர்னால ரொம்ப நாளா சைன் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு இது டக்குன்னு ஒரு இன்ட்டு கூட இல்லாம இருந்துச்சு, அதான் கேட்டேன் கன்ஃபார்மான்னு. இல்ல இது ரொம்ப நாளாவே வேலை போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் 3-4 மாசமா வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரு.
இந்த கதைக்கு. அனௌன்ஸ் பண்ணதை லேட்டா பண்ணாங்க, அவ்வளவு. ஸ்டார் மூவி கலெக்ஷன் எப்படி ப்ரோ தமிழ்நாட்டெல்லாம்? நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து 3 நாள் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சது. இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச்ன்றதுனால எப்படி இருக்குன்னு தெரியல. நாளைக்கு பார்க்கணும். அப்ராக்சிமேட்டா ஷேர் எவ்வளவு இருக்கும் ப்ரோ இப்போ வரைக்கும்? நம்பர்ஸ் கரெக்டா தெரியலையே. ஃபர்ஸ்ட் வீக் ஒரு 6.5 கோடி அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக் நான் சொல்றது 7 நாளைக்கு 6.5 6.25 அந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஓடுறது 9 to 10 அந்த மாதிரி இருக்கும் நம்பர்ஸ். 9 to 10 நான் தான் கிங் நல்லா இருக்குதா ப்ரோ படம்? அது ஓகேங்க. ஓகேவான படம் தான். நிறைய இடத்துல வந்து பாத்துட்டீங்களா? பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி ஏதோ நல்லா இருக்குன்னாங்க ப்ரோ. ஏதோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? இல்ல அங்கங்க காமெடி இருக்கு. அதுக்கு த்ரூ அவுட்டா அந்த படம் வந்து காமெடி சிரிச்சு ரசிக்கிற மாதிரி இல்ல. ஓகேவான ஒரு படம் பார்க்கலாம். பிக்கப் ஆகாதா? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை ப்ரோ. அதுக்கான ஸ்கோப்பெல்லாம் இருந்துச்சு அந்த படத்துல. ஆனா காமெடி ஒர்க் அவுட் ஆகல. ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எலெக்ஷன் ப்ரோ? எலெக்ஷன் பார்க்கலையே படம். அது மொக்கன்னு தான் கேள்விப்பட்டேன். பார்க்கல. ஐபோன் பார்த்துட்டேன். ஐபோன் சொல்லுங்க ப்ரோ உங்க ரிவ்யூ. ஆவரேஜ் தான் ப்ரோ. அவ்வளவுதான் ட்வீட் போடல போல, நல்லா இல்ல நினைக்கிறேன். நிறைய இருக்குங்க ஸ்பீக்கர்ல. டிபார்ட்மெண்ட் ஷூட்டிங் போயிட்டு இருக்கா இப்போ? போயிட்டு இருக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸே ரெக்கார்டு. ஆர்சிபி சிஎஸ்கே ஃபேனு அவனுக்கு கேப் போடுறானுங்க, பேச மாட்டானுங்க. அவனுங்க பேசிட்டே இருக்கானுங்க. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. கார்த்தி ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க என்னங்க வேணாம் ப்ரோ, விடுங்க ப்ரோ. ஏன் டார்கெட் மனவளச்சல இருக்கீங்களா? நீயே ஃபீல் பண்ற, உனக்கு என்ன பிரச்சனை? மனவளச்சல இருக்கீங்களா? மேட்ச் தான் தோத்து போச்சு, அப்புறம் என்ன ப்ரோ, விடுங்க ப்ரோ. மேட்ச் தோத்துனா சிஎஸ்கேக்கு தோத்துச்சு, ஆர்சிபி ஜெயிச்சஸ்ல. என்னையா? ஆமாயா, சிஎஸ்கே தோத்துதான் போச்சு. என்னையா பிரச்சனை? ஆர்சிபி ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க. கார்த்தி ப்ரோ ப்ரோ கப்ப வாங்கி கொண்டாடியா? நீ கப்ப வாங்கி, நானே உனக்கு தலைமை வாங்கி இந்த மேட்ச் கொண்டாடுறோம். கொண்டாடுறதுக்கு வந்து இல்ல அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் சம்பவம் இருக்கு. கமெண்ட் எல்லாம் பண்றாங்க. ஒத்த கை உலக கோப்புன்னு முடியா? ஐபிஎல் முடியா? என்னது கீழே பாரு கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒத்த கை உலக கோப்பு அவுட் ஆஃப் பிளே ஆஃப்ன்ட்டு. இந்த ஒத்த கையில ஒரு கோப்பம் கூட இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தீங்க இத்தனை நாளா. கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க, போய் அந்த கமெண்ட். நீ ஒரு கோப்பை வாங்கியிருந்தீங்கன்னா நீ ஏதோ ஒரு கோப்பை வாங்கியிருந்தீங்கன்னா ஒத்த கை உலக கோப்பைன்னு கமெண்ட் பண்ணலாம். நீ தான் எதுவும் வாங்கலையே. 5 கோப்பை வச்சிருக்காயா? எம்ஐ ஃபேன்யா பண்ணுங்க. அப்புறம் எதுக்கு வந்து ஆர்சிபிக்கு சொம்பு தூக்கிட்டு வந்திருக்கு? எம்ஐ ஃபேன்னா எம்ஐ ஃபேன்னா எதுக்கு ஆர்சிபிக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கு? யோ, நான் ஆர்சிபி ஃபேனியா? கமெண்ட் போட்டு நீ எம்ஐ ஃபேனியா? அத உங்ககிட்ட சொல்றேன், நீ இது மாதிரி பேசாத. கீழே ட்ரோல் பண்றாங்க, உனக்கு அசிங்கமா இருக்கும். 16 வருஷம் உங்களை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களா 14 வருஷம் வாழ்ந்திருக்கே கூடாது. கயிறு வாங்கி தொங்கி இருக்கணும். 16 வருஷமா வந்து வெக்கமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சீசன்ல பிளே ஆஃப்ஸ் போகாததுக்கு நாங்க வந்து எங்கேயோ போய் தொங்கணுமா? இங்க வந்து பெங்களூர்ல
ப்ரோ டிப்ஸ் கொடுங்க ப்ரோ. எப்படி அந்த 16 இயர்ஸ் நீங்க என்னென்ன bro, அது தாங்கிட்டீங்க எனக்கு என்ன? ஒண்ணு புரியல. உங்க வாயில மட்டும் ஏன் வர மாட்டேன்? சரி ஓகே, இந்த வருஷம் விட்டாச்சு, அடுத்த வருஷம் பாத்துக்கிறேன். ஏன் வந்து கதறீங்க? இல்லையா ப்ரோ ப்ரோ கதற சரி ப்ரோ. விடுங்க. இப்போ சொன்னோம் நம்ம ப்ரோ. விடுங்க. என்ன ப்ரோ சினிமா பத்தி இப்ப பேசலாம், வா உங்ககிட்ட உங்க சரி T20 பேசலாம். இப்ப தோத்து விடு, இந்த வருஷம் விடு. எப்படி அந்த தோக்குறத எப்படி நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இப்போ உங்ககிட்ட இப்போ நீங்க கேக்குறோம். எப்படி அதுக்குதான். அக்செப்ட் பண்ணாம கதறீங்களோ அந்த மாதிரி எல்லா வருஷமும் கதறுங்க. கரெக்டா இல்ல இருக்கும். ப்ரோ உங்ககிட்ட நாங்க இப்போ கேக்குறோம் 16 எப்படி வருஷமா அதை இப்படிதான் அக்செப்ட் கதறிட்டு பண்ணிக்கிறது நாங்க இருந்தீங்களா? கேக்குறோம். ப்ரோ என்ன ப்ரோ கார்த்தி ப்ரோ, இந்த 2 சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்படி பண்றானுங்க. நானே விடுன்ற கேட்க மாட்டேங்காங்க ப்ரோ. எப்படி கேள்வி மட்டும் டார்கெட் பதில் எல்லா சொல்லியா? கேள்விக்கும் நீங்க அந்த 16 வருஷம் ஒரே பதில் தான் வச்சிருப்பீங்க. அப்ப கேள்வி வேற கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல இது இல்ல. ஆமாயா, அதான் கண்டிப்பா அது சொல்றாங்க. ஒண்ணுமே நீங்க ஆமா, ஜெயிக்கலையா? ஏன்னா ஒரு அப்ப நிமிஷம் இரு, கேட்ட ஒண்ணுமே கேள்விக்கு பதில் கிடையாது. ஒரு சொல்ற நிமிஷம் இதுல இரு, இல்ல. இரு. ஜெயிக்கலையா நீங்க ஒரு ஆர்சிபி இந்த வருஷம்? ஒண்ணுமே ஜெயிக்கல. 2016 17 16 17 16 17 ப்ரோ. அதுக்கப்புறம் 18. அப்ப கூட நீங்க ஜெயிக்கலையா ப்ரோ? அது கூட கேவலமா ஒத்துக்கிறியா ப்ரோ? கேவலமா பேண்ட் ஆயிட்டோம், அப்ப கூட ஜெயிக்கலன்னு அப்புறம் என்ன ப்ரோ? யோ ஏன் ஜெயிச்சுட்டு பேசுகியா? இன்னும் நீங்க இப்பதான் உள்ளே போயிருக்கீங்க. விட்டா வெற்றி ஸ்பீச் இருங்க கொடுப்பாங்க இருங்க, போல. வெற்றி ஜெயிச்சுட்டு ஜெயிச்சுட்டு இருக்குது. உள்ள போயிட்டேன் சரி, ப்ரோ. அப்படி வெளியே போயிட்டல ப்ரோ. அப்படி அப்படி ஏதாவது ஃபிக்ஸிங் டெடிகேட் பண்றோம் எங்க வெற்றி அப்படின்னு டெடிகேட் பண்ணுங்க உட்கார்ந்து. அப்படி ஏதாவது ஃபிக்ஸிங் பண்ணி உங்களோட மனநிலை ஏதாவது எல்லாம் எங்களுக்கு ஏமாத்தியாச்சு தெரியும். கப்பு ஜெயிங்கய்யா. இல்ல இல்ல, நீங்க ஆல்ரெடி பண்றது நீங்க இப்படி ஏதாவது பண்ணீங்க பண்ணியா பாரு. இங்க ஜெயிங்க. நீங்க ஃபாஃப் டியூப்ளசிக்கு விக்கெட் கொண்டு பண்ணீங்கல்ல, அந்த மாதிரியா? ப்ரோ அது என்ன நாட் அவுட் ஆமா. அது? அது அவுட்டியா ப்ரோ சபரி சபரி என்ன ப்ரோ அது பேட் அது ஏர்ல இருந்துச்சு, அதெல்லாம் கிளீன் இல்ல, அவுட்டியா? அது ஆங்கிளே சும்மா இல்ல ப்ரோ. ஏதாவது சொல்லக்கூடாது ப்ரோ. என்ன அது ஆங்கிள் இன்னொரு கண்ணு ஆங்கிள் பாருங்க. தான். தெரியலனா பேட் கண்ணு ஏர்ல தெரியலனா பாசிபிலிட்டி போய் செக் பண்ணி ஏதாவது பார்த்தேன் கண்ணாடி ப்ரோ. முன்னாடி போட்டு இது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்னீக்கோ வந்து ஒரு கை பால் வந்து ப்ரோ கையில போட்டு யூஸ் நீயே பண்றாங்க. ஆர்சிபி ஃபேன், நானே சொல்றேன். இல்ல சபரி, அது ஒரு ஆங்கிள் ஸ்ட்ரைட் டு விக்கெட் பார்த்தா பேட் கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த சைடுல இருந்து பார்த்தோம்னா பேட் வந்து ஏர்ல தான் இருக்கு. கிரீஸ தாண்டி இருக்கு, ஆனா சப்போர்ட் பண்ற ஏர்ல மாதிரி இருக்கு. இன்னுமே கொஞ்சம் நிறைய ஆங்கிள்ஸ் ஷேடோவை பாருங்க. காமிச்சிருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணேன். இல்ல அது கிளீன் இதுக்கு மேல அவுட்டியா? எப்படி அது ப்ரோ கேப்டன் காமிக்கணும்? ஒத்துக்கிட்டு ஸ்னீக்கோ போயிட்டாருங்க. வைக்கிறானுங்க கிளீன் ப்ரோ. அவுட் தான், என்ன அதெல்லாம் ப்ரோ விடு. அதெல்லாம் சொன்னா உன்ன கதறுவானுங்க, நீ வேற விடு. ஆனா ஆனா டேய், இல்ல நீ இல்ல டாஸ் ஆனா கேட்ச் ஆனா ஒண்ணு பண்ணிக்கணும். சொல்றேயா சபரீஸ், சபரீஸ் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. இத்தனை பேச்சு பேசிட்டு கப்பு மட்டும் வாங்காம போயிட்டீங்கன்னா வெளியில தலை காட்ட முடியாது ப்ரோ பாத்துக்கோ. எங்களுக்கு கப்பே கப்பு வேணாம், வாங்காததுக்கு முன்னாடியே இத்தனை போன்மையா பேச்சு பேசிட்டீங்க. கப்பு ப்ரோ. இந்த வருஷம் வாங்காம கீமா போயிட்டீங்க. கப்பு வாங்கினாலும் நான் உங்களை அடிச்சுட்டு தான் நாங்க வெ- பிளேயர்ஸ் வந்திருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடி- 16 வருஷமா அடி எங்களுக்கு வாங்கிதான் கப்பு உட்காந்துருக்கீங்க. வேணாயா, விடியா நீயே ஐயோ இல்ல வச்சுக்கோயா. அப்பா. டார்கெட், எங்களுக்கு கப்பே கப்பே வேணாயா. வாங்கலனாலும் நான் உங்களை அடிச்சுட்டு தான் பிளேயர்ஸ் கப்பு வந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஐபிஎல் எதுக்கு ப்ரோ நடத்துறாங்க? சரி ஒரு இல்ல நிமிஷம் இல்ல ஒரு இல்ல நிமிஷம் இந்த ஐபிஎல் இல்ல எதுக்கு இல்லைங்க, நடத்துறாங்க? ஒத்தக்கை உலக கோப்பைன்னு ஒருத்தன் வந்து ஐடியா வச்சிருக்கான். என்ன காரணம் அது? என்ன என்ன மேட்ரு? ஒத்தக்கை ப்ரோ உலக அது கோப்பை வந்து பெரிய பேக் ஸ்டோரி ப்ரோ. அது சொல்லட்டா ரொம்ப என்ன பெருசா என்ன போகும், பரவாயில்லையா ப்ரோ? என்ன தெரியல, எனக்கு தெரியல, சொல்லுங்க. அந்த ஐயப்பன் நீயே சொல்லி அந்த பிளாஷ்பேக். அது தோனி ஃபேன்ஸ் ப்ரோ. தோனி மட்டும்தான் கப் அடிச்சு கொடுத்தாங்க. அதுக்காக இந்த தோனி பைத்தியக்கார ஃபேன்ஸ் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பானுங்க. ப்ரோ இப்படியெல்லாம் ஆபாசமெல்லாம் திட்ட வேணாம். அவங்க ஏற்கனவே புண்பட்ட இல்ல நெஞ்சு இல்ல ஏன் இதுல விராட் கோலி புண்ணு எந்த கப் பண்ணாதீங்க. அடிச்சு கொடுத்தாரு? நான் புண்பட்ட எவன் நெஞ்சத்துல எவன் அப்படி குச்சம் பேசுறானோ அவனை சாட்டாதீங்க ப்ரோ. இல்ல கோபிநாத் இல்ல சார் நான் யார் அப்படி ஒரு பேசுறானோ கப்புனாச்சும் அவனை அவர் தான் சொல்றேன். இல்ல ஒரு கப்புனாச்சும் அவர் அடிச்சு கொடுத்துருக்காரு. நீங்க இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? இரு ப்ரோ, நீ மேட்சுக்கு முன்னாடி நீ என்ன பேசுன? சிஎஸ்கே ஜெயிச்சிரும், ஈஸியா ஜெயிச்சிரும் அப்படி பேசிட்டு அப்புறம் இப்ப என்ன வாய் பேசிட்டு கிடக்க? கப் அடிக்கிறோம். நான்லாம் வந்து பேசவே இல்ல. பேசினா நீ ரெக்கார்டிங் எடுத்து கொண்டு பேசலாம் ஃப்ரெண்டு கிட்ட அப்படிதான் பேசுவீங்க சரியா? இதுக்கு முன்னாடி நான் பேசுற ரெக்கார்டிங் இருந்துச்சுன்னா நீ எடுத்து கொண்டு வந்து காமிச்சிட்டு பேசு. ட்வீட் போட்டிருக்க பாரு, தலையில நின்று தண்ணி குடிக்கிறது எப்படின்னு நான் போடுறேன் பாரு அப்படின்னு ட்வீட் போட்டிருக்கேன். இல்ல ஏதோ ஈஸியா ஜெயிச்சிருவீங்க அப்படி ஜெயிச்சிருவீங்கன்னு இந்த மேட்ச் முன்னாடி பேச வேண்டியது. அப்புறம் ஜெயிச்சுட்டா கப்படி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கப்பு ஜெயிக்காம நீ வாய் பேசுறீ இல்ல? இப்போ உள்ள மேட்ச் நாங்க பேசுறோம். யா கப்பு அப்புறமா பேசலாம். இன்னைக்குள்ள மேட்ச் பேசி எதுக்கு கப்புக்கு போற? நீ நாளைக்கு நீ நாளைக்குள்ள எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்க? இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் நீ தோத்து போனல்ல, அதுக்கு என்னென்ன பேசி கலாய்க்கதானே அதுக்கு தான் நாங்க ஒரு ரிப்ளை கொடுக்குறோம். சரியா போய் கப்பு ஜெயிச்சிட்டு வாங்குறோம். எங்களை ஜெயிச்சிட்டீங்கல்ல. இப்போ உங்களை ஜெயிச்சிட்டோம்னா அடுத்த விஷயத்த பாக்கலாம். கப்பு கப்புன்னு அழுதுட்டே இருக்க கப்ப வச்சுக்கிட்டு எரியா 16 வருஷமா கப்பு இல்லாம எழுதல. 16 வருஷமா கப்பு இல்லாம எழுதல. ஒரு மேட்ச் உங்களை ஜெயிச்சிருக்கு. நீ கப்பு அடிச்சிட்டு வா, கப்பு அடிச்சிட்டு வா. நீ தான் அழுதுட்டு இருக்க. கப்பு இல்லாம அழுதல. ஏய் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கு, ஏன்டா நீ அழுவுற? இந்த அழுவு அலாம பேசு. கப்பு கப்பு விடுங்க விடுங்க விடுங்க, அல்ல போடாதீங்க.
இல்ல இந்த மேட்ச் பேச சொன்னா கப் அடிச்சிட்டோம்னு பேசுறேன். ஆர்சிபி தான் கப்பு ஜெயிச்சுவாங்களே இந்த டைம். ஜெயிக்கிறாங்களா இல்லையா ப்ரோ? இந்த சிஎஸ்கே ஃபேன் இவனுக்கெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்ல வேண்டியதானே? நீங்களே சொல்றீங்க கப் அடிக்க மாட்டோம், போதுமா? கப் அடிக்க மாட்டோம், கப் எங்களுக்கு வேணாம், இன்சாலா கப் நம்ம தள்ளாலோ விடோ. நீங்க அடிக்க மாட்டீங்கடா, உங்களுக்கே நம்பிக்கை இல்லடா. நம்பிக்கை எனக்கு இருக்கு. ப்ரோ கப்ஸ் ப்ரோ, கப் இல்ல கப்ஸ் கப்னு சொல்லாதீங்க. கப்ஸ் தான் ப்ரோ. ஏன்னா கப்பு ஒன்று ஆல்ரெடி அடிச்சாச்சு ப்ரோ. கார்த்தி ப்ரோ பாத்தீங்களா, நாங்க ஒரு மேட்ச் உங்களை எதிர்த்து ஜெயிச்சிருந்துக்கு இந்த 3 பேரும் எப்படியெல்லாம் உருட்டுறாங்க. ப்ரோ நான் உனக்கு சப்போர்ட் தானே ப்ரோ பண்றேன். என்ன ப்ரோ என்ன போய் இப்படி பேசுற? நான் ஒன்னும் சொல்ல ப்ரோ, அந்த 2 பேரும் சொன்னீங்க கப்பு. ஓகே 3 பேர் சொன்னீங்க, அதுதான் நான். கார்த்தினா, ஹலோ கார்த்தினா, ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு இவங்க ஆடுறது ஓவரா இருக்கா இல்ல யார் ஆடுறது ஓவரா இருக்கு? நீங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. ஆர்சிபியா சிஎஸ்கேவா? நீங்களே சொல்லுங்க ப்ரோ. அதுவே மேட்ச் ஜெயிச்சவன் ஆட வேண்டியதானே. தோத்தவன் கேட்டுதான் இருங்க ப்ரோ. மேட்ச்க்கு முன்னாடி நீங்க ஆடு இல்ல மேட்ச்க்கு முன்னாடி சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன ஆடுனானுங்க பாருங்க. 3 மேட்ச் இருக்குல்ல, ஜெயிச்சவன் ஆட வேண்டியதானங்க. ஜெயிச்சவன் ஆடலாம். ஆடு நல்லா ஆடு. 3 மேட்ச் இருக்குல்ல, ஆடு தலைய வெட்டின மாதிரி வரையா இல்லையான்னு பாரு. அப்புறம் மேட்ச்க்கு முன்னாடி யார் ஆடுனா நல்லா? ப்ரோ நீ ஆடினிய ப்ரோ பிரேக் டான்ஸ் எல்லாம் மேட்ச்க்கு முன்னாடி. ஒத்த கையில உலக படிச்சாரு, ஒத்த கையில 6 அடிப்பாருன்னு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் பாரு, அந்த மனுஷனுக்கு ஏட்டட் ஸ்பெட் ஆகுது உன்ன மாதிரி. ஆமா விராட் கோலிக்கு அப்படியே வந்து ஊரே வந்து லவ் யூன்ட்டு அப்படியே லவ் போட்டு இது பண்றானுங்க. விராட் கோலிக்கு ஹேட்டர்ஸே இல்ல அப்படியே. விராட் கோலிக்கு ஆஸ்திரேலியால ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியால இருக்கானுங்க. சரி விடு. அவன் ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டுக்கிறான். நீ வேற குச்ச விட்டு ஆட்டிட்டே இருக்கிற, டென்ஷன் ஆயிட போறான். அபியூஸ் பண்ணிட்டு போயிடுவான். வேற ஏதாவது பேசுவாங்க. இல்ல இதுவே சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தா இவனுக்கு எப்படி பேசிடுவானுங்க தெரியுமா? இப்போ வந்துட்டு அது இதுன்னு கப்பு அதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஜெயசூர்யா வன்மத்தை கக்கியிருப்பாரு. பேசிருப்பீங்களா? ஜெயசூர்யா வந்து வந்திருப்பான் ஸ்பேஸ்ல வந்து உருட்டு ஊட்டி தள்ளிருப்பான். ஹைதராபாத் கூட தோற்றோம் இல்லையா? லிவர்பூல் ஹைதராபாத் கூட ரொம்ப அடிக்கடி ஓஜி கிளவுன்ஸ் என்னென்ன போடுறாரு. சபரிஸ் வெயிட் பண்ணு கார்த்தி ப்ரோ. இந்த ஹைதராபாத் கூட தோத்துட்டோம் இல்ல 24 ரன்ல, தினேஷ் கார்த்திக் அடிச்சு லாஸ்ட்ல. ஜெயசூர்யா ஒரு ஃபேஸ்ல போயிட்டு எனக்கு இப்பதான் மனசு அமைதியாகுது அப்படின்றாரு ப்ரோ. அவன்லாம் உண்மை பிடிச்சவங்க, பாத்துக்கலாம் அவனுக்கு. இல்ல சார் ஃபேக் ஐடியில கேட்டு பாரு. ஐயப்பன் பேசுறதெல்லாம் போய் கரெக்டா ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. அழுதுகிட்டே கேட்டுட்டுதான் அங்கிட்டு போய் கதறிட்டு இருக்காரு ட்வீட் போட்டு. அழுதுகிட்டே கேட்பான். ஜெயசூர்யா ஆர்சிபி தான் கப்பு, அன்னைக்கு நீ அழுவு போற. அன்னைக்கு என்ன நம்ம சொல்லுவாங்க, ஒரு கப்பு தான் வாங்கிருக்கீங்க, ஒன்னா 5 கப்பு வாங்குங்க, அப்பதான் நீங்க எங்களோட பெரிய டீம் வாங்குங்க. முதல்ல போய் அந்த ஒண்ணு வாங்கிட்டு வாயா போயா. மாடே வாங்கல அதுக்குள்ள கயிறு. மாடே வாங்கல அதுக்குள்ள கயிறு. போயா போய் முதல்ல அந்த ஒரு கப்பை வாங்கி அதுக்கப்புறம் பேசுவோம் போ. நீங்க மாடு வாங்க வந்துட்டு இருக்கீங்க. தற்கொலை அத்த மாடெல்லாம் செதது புத்துதான் ஓடுது. ஐயோ அங்க ப்ரோ விடுங்க. டர்காரியனே தோத்த கடுப்புல இருக்காரு. நீங்க எதுக்கு இங்க பாரு, தோத்தது கஷ்டம், ஒரு ஃபீலிங்ஸ் தான். ஆனா இதை விட மோசமாலாம் 2019லயே பாத்துட்டோம். சரியா, ஃபைனல்ஸ்லயே நாங்கெல்லாம் தோத்துட்டோம். அப்புறம் ஏயா கப் அடிச்சிட்டு வா கப் அடிச்சிட்டு சொல்லி விட வேண்டியதுதானே? கப் வாங்கிட்டு வா சொல்றேன். அது சொல்லியாச்சு. சரி நீங்க ஜெயிச்சிட்டீங்க விடுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபைனல் ஜெயிச்ச மாதிரி பேசினா தர்காரியன் இப்பனா பரவாயில்ல. எங்ககிட்ட வந்து குமுற 2019 என்னயா பண்ண? தோத்த வெறியில பழசெல்லாம் வேண்டாம் விடுங்க. 16 வருஷமா நீ என்ன பண்ணியோ அதான் பண்ண. 2019 நானும் ஒண்ணும் பண்ணல. மேட்ச் ஆஃப் பண்ண டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். நானும் அதுதான் பண்ணேன். சரி ஓகே, வேற யாரு இருக்கீங்க ஸ்பீக்கர்ல பேசலாம்? அந்த ஒரு பையன் ஒப்பாரி வச்சிருப்பான்ல, அதுவே டர்காரியன் தான் நினைக்கிறேன் அந்த வீடியோ. வேற யாரு இருக்குங்க?
என்ன ப்ரோ ஐயப்பன் டிஎம்ல கெட்ட கெட்ட வார்த்தைலாம் திட்டுறானுங்க. ஐயப்பனையா எனக்கு ப்ரோ தெரியும், வேற எதுவும் தெரியாது ப்ரோ. என்ன திட்டுறானுங்க ப்ரோ டிஎம்ல? இவனுங்க கேட்டா மும்பை ஃபேன்ஸ் அப்படி பேசுவானுங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படி பேசுவாங்க. ஆனா சிஎஸ்கே ஃபேன் ரொம்ப மோசமா பேசுவானுங்க. எல்லா ஃபேன்ஸ்லயும் அப்படி பேசுறவங்க இருக்கதான் செய்வாங்க ப்ரோ. அப்ப அதைத்தான் சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க எப்படி அப்படின்னு பேசக்கூடாது. எல்லாரும் அப்படிதான், எல்லாரும் ஃபேன்ஸையும் அப்படிதான் இருப்பானுங்க ஒரு சிலவனுங்க. கார்த்தினா இவங்களை நம்பி வர ஆபீஸ்ல ரொம்ப அம்பளுத்து வச்சுட்டேன் ஆர்சிபி ஃபேன்ஸ்ட்ட. அதான் வருத்தமா இருக்கு. டீம்ஸ் கார்லாம் ஜாயின் பண்ணி. கார்த்தி ப்ரோ எனக்கு இது கூட பரவாயில்ல ப்ரோ. எனக்கு அஜித் ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ் வச்சாதான் ப்ரோ பயமா இருக்கு. ஏன் ப்ரோ? விஜய் சார் விசில் போடுன்னு பாட்டு போட்டாரு, அத்தாண்டா சென்னை அவுட் ஆயிடுச்சுன்னு டியூட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. அதுல சும்மா போடுறாங்க. கார்த்திக் ப்ரோ இந்த தலைமை செயலகம் அது பாத்தீங்களா அந்த சீரீஸ்? பார்க்கல. எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். அது ஒருத்தர் வேற மாதிரி சொல்றாங்க ப்ரோ. ஒரு சில பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, ஒரு சில பேர் ஆவரேஜ்ங்கிறாங்க. ப்ரோ ரவிதாஸ் ப்ரோ உங்களை மட்டும் அபியூஸ் பண்ணல, அவனுக்கு ருத்ராஜே அபியூஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இன்ஸ்டால போய் பாருங்க, ருத்ராஜுக்கு போஸ்ட் கீழே. இந்த அபியூஸ பத்தி நம்ம பேசலாமா? ஒய்ஃபோட இருக்க போஸ்ட்ல ஹர்திக் பாண்டியாவை என்ன பண்ணீங்க? இருக்க போஸ்ட்ல போயிட்டு ஹர்திக் பாண்டியாவை என்ன பண்ணீங்க நீங்க? ஐயப்பா ஹர்திக் பாண்டியாவை என்ன பண்ணீங்க? அபியூஸ் பத்திலாம் பேசாதீங்க ப்ரோ. ஹர்திக் எல்லாம் பாண்டியாவை இந்த பண்ணுவாங்க சீசன் ப்ரோ. பூரா அபியூஸ் பண்ணிட்டு ப்ரோ ஹர்திக் பாண்டியாவை அபியூஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. அப்ப இங்க வந்து அபியூஸ்னு கதறிட்டு இருக்கீங்க. நாங்க அபியூஸ் பண்ணல ப்ரோ, பூ பண்ணோம். ஓ ஐயப்பன், அப்ப நீங்க அபியூஸே பண்ணல மும்பை ஃபேன்ஸ் சோஷியல் மீடியா முட்டு கொடுக்காதீங்க ஐயப்பா. பண்ணதான் சொல்றேன். நான் வந்து முட்டெல்லாம் கொடுக்கறேன் இவன மாதிரி. இல்ல எல்லாரும் பண்ணுவாங்க, சும்மா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் பண்றாங்கன்னு இல்ல, எல்லாரும் சில ஃபேன்ஸ் பண்ணதான் செய்வாங்க. அது என்ன பண்ண முடியும்? ருத்ராஜ் கேப்டனே பண்றீங்க, அதான் கேட்டேன் நான். அப்ப ஹர்திக் பாண்டியா யாரு கேப்டன் இல்லையா ப்ரோ? ஹர்திக் பாண்டியா கேப்டன் இல்லையா? சொல்லுங்க. போட்டனால கத்துறாங்க. அந்த கதையெல்லாம் இல்லைங்க, அந்த கதையெல்லாம் நீங்க பேசக்கூடாது ப்ரோ. கார்த்தி ப்ரோ இந்த பஞ்சாயத்து நீங்களே சொல்லுங்க ப்ரோ. அபியூஸ் வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. பேச்சு என்ன ப்ரோ பேச்சு இது? ப்ரோ 100ல 10 பேர் பண்ணுவாங்க ப்ரோ. இதெல்லாம் பேசவே கூடாது ப்ரோ. ஐயப்பா தோனியோட தத்து பிள்ளையாரு ப்ரோ தோனியோட தத்து பிள்ளையாரு. இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு காலத்துல இருந்து தோனியோட தத்து பிள்ளைய பண்றீங்க. ஜெயிச்சவன் பேசினா தோத்தவன் வாங்கிதாங்க ஆனோம், வேற வழி இல்ல. கார்த்தி ப்ரோ அவர் வேற பேசிட்டு இருக்காரு ப்ரோ. சரி ப்ரோ, ஹர்திகா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க தோத்த உடனே வந்துருவீங்கல்ல அந்த கைகோட்டி. ஏன் தோனி ஃபினிஷ் பண்ண வேண்டியதான அந்த மேட்ச்? பெஸ்ட் ஃபினிஷ்னு சொல்லிட்டு இருக்கீங்க கார்த்தி ப்ரோ. ஐயப்பன் என்ன சொல்றாருன்னா, சென்னை ஃபேன்ஸே வந்து ருத்ராஜ் கைகோட் வந்து அபியூஸ் பண்றாங்கங்கறாரு. ஆனா மும்பை ஃபேன்ஸ் வந்து இந்த சீசன் ஃபுல்லாமே வந்து ஹர்திக் பாண்டியாவை போட்டு அபியூஸ் பண்ணி இவங்க எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து சென்னை ஃபேன்ஸ் மேல குத்தம் சொல்றீங்க. ஐயப்பன் நீங்க கேப்டன் சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் அவங்க திரும்பி கேக்குறாங்க ஹர்திக் பாண்டியா கேப்டன் தானே. இல்ல கேப்டன் எப்படி கொடுத்தாங்க சபரிஸ்? உனக்கு கேப்டன் எப்படி கொடுத்தாங்க? ரோஹித் சர்மாக்கு கேப்டன்சி எப்படி கொடுத்தாங்க? அங்க ஒரு நியாயம் இங்க ஒரு நியாயம்னு சொல்றீங்களே. எப்படி கொடுத்தாங்க சொல்லு? டார்கெரியன் டீம்ல எப்படி கொடுத்தாங்க? ரோஹித் சர்மாக்கு எப்படி கேப்டன்சி கொடுத்தாங்க? ஹர்திக் பாண்டியா எந்த டீம்? மும்பை. அவ ரோஹித் கேப்டன்சி ஹர்திக் கொடுத்தாங்க. கேப்டன்சி புடிங்கிட்டாங்க ரோஹித் கிட்ட இருந்து. அவர்தான் இப்ப கேப்டனா மும்பைக்கு. அதனால ஃபேன்ஸ் கத்த தான் செய்வாங்க. ஆனா உங்களால தான் இந்த கேப்டன்சி கொடுத்தது ருத்ராஜ். ஹர்திக் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து கத்துறாங்க. பேக் பண்ண ப்ரோ, உங்க மும்பை மேனேஜ்மென்ட் தான் பேக் பண்ண ரோஹித். பின்னாடி அடிச்சிட்டானுங்க. ரோஹித் வேணான்னு சொல்லிட்டு போறான் அவனை. அவன் தூக்கிட்டு ப்ரோ ரோஹித் வேணான்னு தூக்கி போட்டு போனாரா ப்ரோ? நீங்க போக வேண்டியதானே, எனக்கு விளையாட பிடிக்கலன்னு போக வேண்டியதானே. இல்ல சீசன் பூரா இன்ஜுரின்னு போய் உட்கார வேண்டியதானே, போக வேண்டியதானே. அததாங்க இன்ஜுரின்னு சொல்லிட்டு போய் உட்கார வேண்டியதானே. இல்ல ப்ரோ உங்களே மாதிரி தான் ஃபேன்ஸ்க்காக வாய் பேசுறது ப்ரோ. ஃபேன்ஸ்க்காக வேண்டாம் ப்ரோ. அவனு 2 பால்ல 6 அடிச்சு சும்மா ஃபேன்ஸ் கண்டே விளையாடுன்னு சொல்லல ப்ரோ. அதான் பெஸ்ட் ஃபினிஷர். வேற என்ன பண்ணாரு ரோஹித்? பெஸ்ட் ஃபினிஷர் இந்த மேட்ச் ஃபினிஷ் பண்ணாங்க. ஆரஞ்சு கப் வச்சிருக்காரு ரோஹித் சர்மா. என்ன நீங்க ஹையஸ்ட் ரன் கேட்டர் பெஸ்ட் ஃபினிஷர்னு உருட்டிட்டு இருக்கீங்க?
இல்ல பெஸ்ட் ப்ரோ பெஸ்ட் ஓபனர்னு அவன் நீங்க தான் ஃபினிஷர் வந்து உருட்டுறீங்களே ஐஎஸ்எல் அந்த மாதிரியா? மும்பை இந்தியன்ஸ்ல அதான் தோனியை நீங்க பெஸ்ட் உருட்டுனீங்களா? பெஸ்ட் தோனியை ஓபனர்னு உருட்டுனீங்களா? உருட்டுறீங்களே. இந்த மேட்ச் இன்னைக்கு பார்த்தா ஐஎஸ்எல் உருட்டுனதா? மேட்ச்ல அதை பார்த்தோமே. இந்த மேட்ச் நல்லா உருட்டிட்டான் தோனி. விடுங்கயா, தோனி ரோஹித் ஃப்ரெண்ட்ஸ் தான், சண்டை போடாதீங்க. ஐயப்பன் மீதி மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ் அதை விட மோசமா ஆடி இருக்காங்க ஐயப்பன். அதை நீங்க பார்க்கணும். ஆமா, அப்புறம் ரோஹித் நல்லா ஆடி இருக்காரு, அதான் உண்மை. மும்பையே அப்படி விடுங்க கிடையாது ப்ரோ. ஐயப்பன், மீதி எல்லாம் அதை விட மோசமா ஆடி ப்ரோ இருக்காங்க. இது வேற மாதிரி ரோஹித் இருக்கு. வந்து ஆமா பரவாயில்லையா ஆடி நம்பர் 1 இருக்காரு. நம்பர் 2 அப்படிதான் நீங்க ஐயப்பா பார்க்கணும். நம்பர் 1 நம்பர் 2 மாதிரி இருக்குது இது. நான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரோஹித் வந்து 5 வருஷமா ஐபிஎல் ஆடுறதே இல்லைங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஆவரேஜ் எவ்வளவு ஐயப்பன் கடந்த ஒரு 4-5 வருஷமா? அதான் சொல்லிட்டேனே, நான் தான் சொல்லிட்டேங்க, ஐபிஎல் ஆடுறது இல்லைங்க. அப்படிதான் அவட்ட தானே தோக்குறீங்க நீங்க ஃபைனல்ல போய். அந்த அவங்கிட்ட தோக்கல ப்ரோ. அந்த ஆட தெரியாதவன், அந்த ஆட தெரியாத மலிங்கா தோக்குறீங்க. அதாங்க அந்த ஆட தெரியாத கேப்டன் பண்ணி தானே தோக்குறீங்க. அதுவும் லோ ஸ்கோரிங் கேம். ஆமா விடுங்க. அப்புறம் அவன்கிட்ட பேசணும். என்ன விடுங்க, பேச்ச அப்படியே மாத்திடுறது. உண்மையை சொன்னா இந்த டர்காரியன் அப்படியே இருக்கானா அழுதுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கெல்லாம் ட்விட்டர் ஆஃப் பண்ணிருப்பாரு இன்னைக்கு நைட்லாம். அவரு கிளவுன் அழுதுட்டே இருப்பாரு. அவன் கேட்டு ஃபேக் ஐடியில கேட்டு அங்க போய் ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. அவன் அப்படிப்பட்ட ஆள். கிளவுனே இல்ல டக் மேனே, இந்த ரெண்டு தவிர வேற யாரும் தெரியும். ஆனா இன்னைக்கு உண்மையில அவங்க தான் கிளவுன். அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. ஒன்னு அழுவான், இல்லைன்னா தைரியம் வந்து பேசுவான். ஐயப்பா, ஆர்சிபி ஃபேன்ஸ் கலாய்க்கிறாங்க, ஒரு நியாயம் இருக்கு. மும்பை ஃபேன்ஸ் நீங்க எதுக்கு நடுவுல வர்றீங்க? இதுவே மும்பை ரோஹித் சர்மா பத்தி பேச்சே நாங்க இழுக்கவே கிடையாது. அதான் 4 வாட்டி அடி வாங்கி இருக்கீங்க. நான் வந்து ருத்ராஜ் சொன்னேன் அபியூஸ் பண்றாங்கன்னு, அதுக்கே ரோஹித் எடுத்து வந்தீங்க. அப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து உங்களுக்கே பொருந்தும், அதை பார்க்காம நீங்க எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. டர்காரியன் இதுவே ஆர்சிபி மும்பைனா மும்பை தோத்துருந்துச்சுன்னா நீ வந்திருப்பல்ல, அதே மாதிரிதான். நான்லாம் வந்தது இல்லையே. வர்றவங்க கிட்ட போய் கேளு. சரியா கோபி, வர்றவங்க கிட்ட போய் கேளு, என்கிட்ட வந்து எல்லாம் கேட்காது. நியாயமா பேசுவேன். ஏதோ நீ பேசாத மாதிரி தான் பேசுற. நான் பேசுறது நீ எடுத்துக்கொண்டு வந்து காமி. இந்த 10th பிளேஸ் ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி இந்த 10th பிளேஸ் இப்ப ஓட்டட்டு இல்லையா? இப்ப சம்பந்தமே நமக்கு மும்பை இழுத்த. அது மும்பை ஃபேன் வந்தங்காட்டிக்கு பேசுனேன். நீ இப்ப நீ யார் ஃபேனு? இல்ல நீ யார் ஃபேனு? யார் ஃபேன்ரா நீ சொல்றா? பஞ்சாப் ஃபேனா? அவரு வந்து லக்னோ ஃபேன். இந்த 2 வாட்டி மண்ணுக்காக வச்சாங்க. அந்த ஃபேன் எந்த ஃபேனுனே சொல்ற உனக்கெல்லாம் வக்கு இல்ல. நான் சொன்னல பஞ்சாப் லக்னோ ஃபேன் இல்லாம ஒரு துப்பு இல்லாம அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. சரியா டர்காரியன், ஒரு நிமிஷம் நான் யார் ஃபேனா சொன்னல? லக்னோயா கோபி, நீ எல்லாம் ஒரு ஆளு போயிரு. 2 பேர் உள்ள போட்டு அடிச்சாங்க. நீ எல்லாம் யார் ஃபேனே உனக்கு சொல்றதுக்கு துப்பு இல்ல. ஏன் ட்ரிகர் ஆறீங்க? அவர் பேசுனது மட்டும் கரெக்டா? சரி என்ன பேசுன உன்னை மாதிரி இப்படிதான் பேட் வேர்ட்ஸ் பண்ணனா? ஹலோ ஆஃப். வேற யார் இருக்காங்க ஸ்பீக்கர்ல? ஐயப்பன் ஒரு பிளே ஆஃப்ஸ்ல நீங்க யார் டீம் சப்போர்ட்? நீங்க அடிக்கடி காவியா மாறன் போட்டோ தான் போடுறீங்க. இல்ல இது வேற டாபிக் ப்ரோ, இது வேற டாபிக். ஐயப்பன் கிட்ட அந்த வேற क्वेश्चन. காவியா மாறன் தான் ப்ரோ, ஆல்வேஸ் காவியா மாறன். ஓ எஸ்ஆர்எச் சப்போர்ட் நீங்க, ஆர்சிபி சப்போர்ட் இல்லையா ப்ரோ? ஆர்சிபிக்கு அப்படிதான் சந்தோஷம் தான் ப்ரோ. அப்ப இந்த மேட்ச் சிஎஸ்கே மேல வன்மத்துக்காக வந்திருக்கீங்க. ஆமா ஆல்வேஸ் கண்டிப்பா சிஎஸ்கேட்டர். எப்படி ஜெயசூர்யா சிஎஸ்கேக்கோ, நான் வந்து ரோஹித்துக்கு அது மாதிரி தான். ஜெயசூர்யா அப்படியே கிரவுண்ட் டக் மேடம் போறோம், அது மாதிரி நான். ப்ரோ இன்னொரு சீசன் இருக்கு ப்ரோ, டெஃபினெட்லி நாட் ப்ரோ. அப்படியே ஆடிட்டே இப்படி சொல்லி 50 வயசுல ஓட்டிடுவீங்க எல்லாம். அடட்டம் ப்ரோ. அதை வச்சு வேணும் பிளாக் டிக்கெட் வைப்பாங்க, நல்லா ஜாலியா போயிட்டாங்க. நான் ப்ரோ ஃபர்ஸ்ட் பண்றானுங்க அதுலதான். விடுங்க ஆட்டம். ப்ரோ கோபிநாத் வந்துட்டு லக்னோ ஃபேனா ப்ரோ? சென்னையை 2 வாட்டி கண்டினியூஸா தோக்க வச்சாங்க. அந்த லக்னோ. நான் வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சாப், ரெண்டாவது லக்னோ. ஃபர்ஸ்ட் பஞ்சாப் ஃபேன், அப்புறம் தான் லக்னோ. ராகுல் வந்துறாரு ப்ரோ சிஎஸ்கேக்கு. பஞ்சாப்க்கு இருக்க ஃபேன் ஆர்சிபி தான் ப்ரோ. ராகுல் பஞ்சாப் இல்ல, பஞ்சாப் சேவா கடைசியா இருக்கு. கடைசியா விளையாண்டனால பஞ்சாப் ஃபேனாவே இருக்கேன்.
மத்தபடி இருக்குல்ல. ஆர்சி இப்போ கூட வாய்ப்பு இருக்கு ராகுல். சொந்த ஊருக்கே வரட்டும். மாகான்ஸ்னா யாரு? மாகான்ஸ்னா தர்காரியன்னு இந்த நவீன் தான் ப்ரோ. சிஎஸ்கேவா? அது என்ன பேரு? மாகான்ஸ். மாகான்ஸ் மஞ்ச மாகான்ஸ் பேசுறாங்க ப்ரோ, அறிவே இல்லாத மாதிரி. அதுக்கு தான் மாகான்ஸ் ப்ரோ. எல்லோ இருக்கனாலயா? ஓகே, மஞ்ச மாகான்ஸ். ப்ரோ கார்த்தி ப்ரோ இப்போ எப்படி அது அனில் பல்தான்ஸ்க்கு என்ன மீனிங்? அனில் அமைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி மக்கான்ஸ் பேருக்கு மம்பட்டி எல்லாமே இருக்கு ப்ரோ. பேரு இல்ல பல்தான்ஸ் வடப்பாவுன்னு ஒண்ணு இருக்கு. பல்தான்ஸ்ங்கிறது அந்த ஐயப்பா. அது எதுக்கு? என்னமி எதுக்காக வச்சாங்க அந்த பேரு? அது அவங்க ஐடியிலே வச்சிருப்பாங்க ப்ரோ. எம்ஐ பல்தான்ஸ் அபிஷியல் ட்ரோல் கிடையாது, கூப்பிடுவானுங்க அந்த மாதிரி தான் அவங்கள. இல்ல அதுக்கு என்ன மீனிங் கேக்குறேன். பல்தானுக்கு என்ன மீனிங் ப்ரோ? ஆனா சிஎஸ்கே தான் ப்ரோ நிறைய பேர் இருக்குது. மஞ்சமா கான்ஸ் பல்தான்னா என்ன? இல்ல ப்ரோ, ஐயப்பா பல்தான்னா என்ன? ஐயப்பா நீங்க தான் சொல்லணும். இதுக்கு நீங்க தான் சொல்லலாமா? தெரியாது அவங்களுக்கு. இல்ல ப்ரோ, பல்தான்ஸ் மீனிங்கே தெரியாம சப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்களா? ஏங்க பல்தான்னா ஒரு வேகம், அந்த மாதிரி ஒரு அணி மாதிரி. கூகுள் பண்ணிட்டீங்க போல. அப்புறம் கார்த்திக் ப்ரோ சிஎஸ்கேக்கு இன்னொரு பல்தேரிகள் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ சிஎஸ்எஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்கு ப்ரோ. ஜெயில் சீசன் ஒரு பேர் இருக்கு ப்ரோ. அது சூப்பர் ஹிட் ப்ரோ. ஜெயில் சீசன். ஜெயில் சீசனா? ஏன் எதுக்கு அது? 2017 ப்ரோ. ஐயப்பனை கேளுங்க தெளிவா. ஆர்சிபிக்கு என்ன பேருன்னு கேளுங்க. பேரே இல்லைங்க. வின்னிங் ஹார்ட்ஸ். ஆர்சிபி வந்து சோக்கர்ஸ். வின்னிங் ஹார்ட்ஸ் பானுங்க வருஷம் வருஷம். ஹார்ட்ஸ் கப்பா தவிர எல்லாத்தையும் வின் இருக்கும். பண்ணுவானுங்க. லிவர், ஹார்ட், கிட்னி எல்லாத்தையும் வின் பண்ணுவானுங்க. சம்பந்தமே நம்ம பேசிடுவோம். இப்ப நீ எதுக்கு உள்ள வர்ற கோபி? நீ எதுக்கு வர்ற? நீ தான் வந்து பஞ்சாப் லக்னோ ஃபேன் ஆச்சே. நீ ஆர்சிபியா? நான் சிஎஸ்கே ஹேட்டர்யா. நான் வருவேன். உனக்கு என்னையா அதுல? அப்ப இப்ப நான் பேசினா அப்ப நீ எதுக்கு நடுவுல வர்ற? வாய மூட்டுரு. சம்பந்தமே இல்லாம பேசினா வரதானே செய்வோம். நீ சம்பந்தமே பேசிட்டு இருக்கிய. அப்படியே தெரியும் யார் சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க. நீ அப்படி நீ நினைச்சுக்கோ. சரியா கோபி? நீ அவங்கள போய் நீ ட்ரிகர் பண்ணிட்டே இருக்க. உனக்கு ஏதாவது சண்டை போடணும்னா தனியா ஒரு ஸ்பேஸ் போடு. நான் வந்து பேசுறேன். சரியா? இப்பவே போய் ஸ்பேஸ் போடு. நான் வந்து பேசுறேன். இங்க வந்து பேசாத. சரியா? கெட்ட வார்த்தையில பேசுவ தனியா வந்தா. நீ ஸ்பேஸ் போடு. அப்புறம் நான் என்ன பேசுவேங்கிறத வந்து பாரு. மனசுக்குள்ள பேக்ரவுண்ட் சவுண்ட் போட்டெல்லாம் பேசாத முடியா. ஒரு ஆளுன்ட்டு எந்த யாருன்னு சொல்ற கூட துப்பு இல்ல. பஞ்சாப் ஃபேன் ஒரு ஆளுன்ட்டு. நீலாம் ஒரு ஆளு. நீ பேசிட்டு இருக்க ஏன்டா? நான் சென்னை ஃபேனியா? நீ யார் ஃபேனியா? பஞ்சாப் ஃபேனுங்கற, லக்னோ ஃபேனுங்கற, ராஜஸ்தான் ஃபேனுங்கற. பிரீத்தி சிந்தா ஃபேனா இருந்திருப்பாரு. டேய் நான் சேவாக் ஃபேன்டா. கடைசியா சேவாக் அங்க தான் லேண்ட் போனா. அதனால பஞ்சாப் ஃபேனா இருக்கேன். உங்களுக்குலாம் என்னடா தெரியும்? உடனே பேசிடுறீங்க பஞ்சாப் ஃபேன் பிரீத்தி சிந்தான்னு. சரி ஓகே வேற ஏதாவது பேசுவோம். வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல? கோபிநாத் ஸ்பீக்கர் கொடுங்க. கீழே இருக்கிறது நம்மால கொடுங்க. கோபிநாத் கொடுங்க. வேற யாருக்கு கொடுங்க? நான் ஒட்டுவாரு. மாத்த ட்ரை பண்ணுவாரு. தம்பி இல்லையா ப்ரோ? பேர் வச்சவனே எல்லாம் இப்படிதான் இருப்பானுங்க போல. புலம்பிட்டு இருக்க. ஏன்டா புலம்பிட்டு இருக்க? அனத்தாம வர்றான் கொஞ்ச நேரம். என்ன தம்பி? கேக்குதா? யாருமே பேசல. கேக்குது ப்ரோ. தம்பி தோழன் வந்திருக்காரு. பேசலையா அவரு? சரி ஓகே. வேற யார் இருக்காங்க? தம்பி பேசல. வேற யார் இருக்காங்க?
ப்ரோ தர்காரியன் உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு பாருங்க ப்ரோ, SS12 தர்காரனே தாங்க முடியாது, அதுவும் ஃப்ரெண்டு வேறையா? யாரு SS12 ப்ரோ? அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. இல்ல எனக்கு பேட்டின்சன் தான் சொல்றாங்க. பேட்னிச்சனா? அவன் அவன் இன்னொரு க்ளோன் மாதிரி தான் பேசுவான். தர்காரனோட க்ளோன். ப்ரோ க்ளோன் அதெல்லாம் விடுங்க. இல்ல நம்ம கிரிக்கெட் எல்லாம் பாக்குறது இல்ல, ஆனா நிறைய ரொம்ப வன்மமா சண்டை போட்டுக்கிறாங்களே, நீங்க ஏதாவது தடுக்க வேண்டியதுதானே ப்ரோ? பாத்துட்டே இருக்கீங்க. நமக்கு தெரியாது கிரிக்கெட்டு அப்படின்னு. நமக்கு தெரிஞ்ச ரெண்டு டீமு, சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பை, அவ்வளவுதான். அதுலயும் தெரிஞ்சது 3 பேர் தான், ரோஹித் சர்மா, தோனி, விராட் கோலி. தடுக்கிறதுக்கு என்ன தெரியும்? அவங்க ஏதோ திடீர்னு வந்து என்னென்னமோ பேசுவானுங்க. அந்த பால்ல என்னாச்சு தெரியுமா, இந்த பால்ல என்னாச்சு தெரியுமா, இவர் யார் இப்படி விளாண்டு தெரியுமா? இதே தெரிஞ்சாதானே தடுக்க முடியும் அவங்ககிட்ட. இன்னும் ஓரம் ஓப்படா உனக்கு ஒரு இடம் தெரியாதுன்ட்டானே என்ன பண்றது? அதனாலதான் நானும் ஸ்பீக்கர் வராம இருந்தேன். ஆனா டர்கரின் ஒரே சிஎஸ்கே ஃபேனா ஒருத்தர் தான் இருக்காரு. ஏன் எல்லாம் இத்தனை பேர் ரவுண்டு கட்டுறாங்க? அதெல்லாம் தப்பு இல்ல. ஏன் அவங்க இப்ப ஆர்சிபி ஃபேன் பேசினா நம்ம பேசலாங்க. அந்த யாரு ஃபேனே தெரியாதவங்களாம் வந்து பேசினா கடுப்பாக தான் செய்யும் நம்மள. ஓகே அங்கேயே போறீங்க ஏங்க சபரீஷ், உங்களுக்கு தெரியும் ஒரு சரி தோத்துட்டோம் வந்ததுமே அக்செப்ட் பண்ணிட்டோம், தோத்தாச்சு, ஒரு எமோஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறது. எனக்கு என்ன புரியல, நீ இன்னும் ஒத்துக்கிறது தோத்தத? தோத்துட்டீங்க அவ்வளவுதான். நீங்க ஆமா தோத்துட்டோம். அதுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் பேசினா பரவாயில்ல, எவனே தெரியாத கண்ட ஃபேன்ஸ் யாருனே சொல்ல தெரியல, அவங்க எல்லாம் வந்து பேசினா பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நான் வந்து உன்கிட்ட பேசினேன், நீ 5 கப்புக்கு என்கிட்ட ஒத்த கை நீ அதுதான் ரிவ்யூ. இப்ப நீ வந்து ஆர்சிபி ஃபேன், நீ பேசுற, நான் திருப்பி பேசுறேன், சரியா? சம்மதம் நடுவுல வந்து ஒருத்தர் வந்து பேசினா அப்போ யாரு என்ன உனக்கு எனக்கு சண்டையே இல்லடா, நீ எதுக்குடா நடுவுல ஒன்று இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். தம்பி தோத்துட்டா எல்லாரும் சிஎஸ்கே விட்டுறியா? இது ஒரு மேட்ச் தானேயா, எல்லாரும் பாக்குறாங்கல்ல, ஸ்போர்ட்ஸ் தானே, ரூல்ஸ் இருக்காது. அவரு சொல்லிட்டாரு சிஎஸ்கே ஹேட்டர்னு, அப்படின்னா பேசுவார். ஹேட்டருங்கிறதுல பெருமை மயிர் வேற. பண்ணிட்டே இருக்கியா? சரி ஓகே, வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல? ஹாய் கார்த்தி ப்ரோ, நான் வசந்த் பேசுறேன், பெங்களூர். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உங்களோட பெரிய ஃபேன் ப்ரோ. வாரிஸ் டைம்லேருந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன். நானும் விஜய் ஃபேன் தான். இது ரோஹித் சர்மா பற்றி வாரிஸ் டைம்ல ரீசெண்ட் டைம்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா? இல்லை 2 இயர்ஸ்லேருந்து உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன். ட்விட்டர் வந்து ட்விட்டர் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணுது, பட் ஆஃப்டர் யூடியூப்லேருந்து உங்களை வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஆஃப்டர் தட் ரீலாகின் பண்ணி திரும்ப ஸ்பேஸுக்கு கோஸ்டவே லாகின் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ. எங்க ஐபிஎல் பத்தி பேசினாங்க. நானும் ஃப்ரம் பெங்களூர் ஆக்சுவலி, பட் நான் ரோஹித் சர்மா ஃபேனு. ஐயப்பன் ஒண்டியா பட் இல்ல அவரை பத்தி ஏதோ தப்பா தான் பேசியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் வை ப்ரீவியஸ்லி ஆல்சோ யாரு அது ரோஹித் சர்மா பத்தி தப்பா பேசியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் வை இஸ் அன் இந்தியன் கேப்டன், கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசலாம். ஸோ அது அதுதான். நாங்க வந்து யாருக்கு மரியாதை யாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க. நாங்க வந்து பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் கொடுக்கறது இல்லை. அப்புறம் என்ன, ஏதோ ஒரு டீம் கேப்டன் கொடுக்குமா? அதெல்லாம் கிடையாது, யாருக்கும் கொடுக்க முடியாது. அதெல்லாம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, கொடுக்கலாம் கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்கல. ஆமா அவ்வளவுதான். மரியாதைலாம் அப்படித்தாங்க, கொடுத்தா வாங்கிக்கணும், கொடுக்கலாம் கேள்வி கேட்கணும். கொடுக்கலாம் கேள்வி கேட்கறது என்ன இருக்கு? அதெல்லாம் வசந்த் ப்ரோ, நீங்களே பாக்குறீங்க தானே, வேர்ல்டு கப் வச்ச தோனியே என்ன கிழிக்கிறோம். தெரியுது, எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் ரோஹித் சர்மா பத்தி பேசுனீங்க ஆர்குமெண்ட்ஸ்ல இருந்து. ஸோ தட்ஸ் வை ஐ ஆஸ்க்ட் ஃபார் ஃப்ரீ ஸ்பீக்கர் அண்ட் கேம். இல்ல அது T20 வேர்ல்டு கப் வந்துச்சுன்னா எல்லாம் ஒரு யூனிட் ஆயிடுவாங்க. ஏங்க சோசியல் மீடியாக்குள்ள வந்துட்டாலே மரியாதை எதிர்பார்க்க கூடாது. ஆமா ப்ரோ, அது டெஃபினெட்லி வி ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட். அது கிடைக்காது. யாரை வேண்டாலும் நீங்க விஜய் ஒரு இடத்துல, அஜித்தே ஒரு இடத்துல, ரஜினி ஒரு இடத்துல, பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு இடத்துல, நீங்க எல்லாரையும்
டார்கெட் பண்ணி தான் பேசுறாங்க. அவர் சப்போர்ட் பண்ணிட்டே போய் சொல்ற பத்தியா நீ? அப்புறம் என்ன, யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவோம். யா ப்ரோ ஃபைன். கார்த்திக் ப்ரோ ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ஏதாவது ஒரு படத்துக்கு தான் சொல்லுங்க ப்ரோ. பிக் ஹீரோ தெரியலையே என்ன படம். ரஜினி படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க ஜூன் ஃபர்ஸ்ட் வீக். கூலி, அது என்ன சொல்லலாம். ப்ரோ அந்த எல்சியூ அப்டேட் என்ன ப்ரோ? அது அது ஒரு ஷார்ட் ஃபிலிமுங்க. அது ஒரு பெரிய அப்டேட்டா இருக்காது. இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க எல்சி எல்சி? அதெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க இன்னுமா எல்சிக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்கு. இல்ல ப்ரோ, அது ஆனா ஃபீல்ட்ல இந்த மாதிரி அவர் லோக்கி எடுத்துட்டு இருக்காரு, 2 மாசமா எடுக்கிறாரு 10 நிமிஷத்தை அப்படின்னு. ஏங்க அவர் கூலி படத்தோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு, அவர் எதுவும் பண்ணல. அப்ப இது வருமா வராத ரூமரா ப்ரோ இல்ல அபிஷியலா வருமா? இது எதுங்க எது கேக்குறீங்க? இல்ல அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எல்சியூ ஷார்ட் ஃபிலிம் 10 மினிட்ஸ். அது அபிஷேக் எடுக்கறாங்க. எல்சியோட வேற யாரோ எடுக்கறாங்க. அபிஷேக்கா இல்ல வேற யாரோ எடுக்கறாங்க. அபிஷேகா அப்படிதான் சொன்னாங்க. அபிஷேக் ப்ரொடியூஸ் பண்றானா? இல்ல அபிஷியலா வருமா அப்படின்னு கேட்டான். அபிஷியலா கேட்டேன் ப்ரோ. ப்ரோ அபிஷேக் என்ன ப்ரோ ட்ரோல் பண்றீங்க? அபிஷேக் ராஜாங்க. நான் சொன்னது நான் கரெக்டா தாங்க சொன்னேன். அபிஷேக் ராஜா சினிமா பையன். அவரு சினிமா பையன். சினிமா பையனா உங்களுக்கு தெரியுமா? அவங்க அப்படிதான் கரெக்டா இல்லையா? ப்ரோ அவரு சும்மா யூடியூப்ல படம் எடுப்பாரு ப்ரோ. ஆனா ப்ரோ அவர் ரிவ்யூ எல்லாம் நல்லா இருக்குங்களா அபிஷேக் ராஜா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் போறதுக்கு நிறைய ரிவ்யூ பார்ப்பேன் அவருக்கு தான். ப்ரோ அவர் ஏதோ படம் ஒன்று டைரக்ட் பண்றேன்னு இருந்தாரு, அது என்னாச்சு? அது இன்னும் ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருக்கு. கதுவு வேற ஏதாவது ஸ்மால் பட்ஜெட் படம் ஏதாவது நல்லா இருக்க மாதிரி ஏதாவது ஸ்கோப் இருக்கா ப்ரோ இப்போ வரப்போறது? இந்த விமல் படம் ஒன்று இருக்கு, போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு ஒரு படம். ஆக்சுவலா ஒரு ஃபீல் குட் மூவி, நல்ல படம். இந்த படம் வர்றப்ப நிறைய அதை பத்தி சொல்லலாம். அந்த படம் நல்லா இருக்கும். எப்ப ரிலீஸ் தெரியல. இன்னைக்கு போகும் இடம் வெகு தூரம் இல்லை. கருணாசும் விமல் நடிச்சிருப்பாங்க. ப்ரோ அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, நீங்களே யாரும் சொன்னீங்க இந்த ரெமோ படம் வந்துட்டு 10 நிமிஷம் கூட பார்க்க முடியல அப்படி இப்படின்னு. பட் அது ஒரு டீசென்ட் வாட்ச் தான் ப்ரோ, ரொம்ப மொக்க கூட இல்லை ப்ரோ. ஓகே ஒன்ஸ் வாட்ச் தான். ஆனா அதுக்குள்ள கூட வன்மத்தை கொட்டிட்டாங்க அன்னைக்கு. யாருங்க? யார் எனக்கு தெரியல. யார் அன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து என்னால 10 நிமிஷம் கூட பார்க்க முடியல உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரெமோ படத்தை தான். ரோமியோ சாரி ரெமோன்றது ரோமியோ. விஜய் ஆண்டனி மிர்னால் அவங்க நடிச்சிருந்தது. இல்ல அதுக்கு காரணம் அவரு தான், விஜய் ஆண்டனி தான். அன்பே சிவம் அதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பில்டப் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இவங்க போய் பார்த்துட்டு என்ன ஓடுமா, இந்த ரேடியோ பாடுமா, எங்க பாடவே இல்லை, இது பாட்டா, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஷாருக் கான் படத்தோட இது காப்பியா ப்ரோ இந்த படம்? ஷாருக் கான் ஒரு படம் இருக்குல்ல, அது சாயல் தானே இது? கிட்டத்தட்ட அதுவுமே அதே மாதிரிதான் இருக்கும், அதே கதை தான். அப்படி இப்படிதான் ஆகிப்போச்சு. அன்பேஷம்லாம் சொன்னோன்னே நீங்க ஏதோ பெருசா இருக்கும் போல இருக்குன்னு எதிர்பார்த்து, என்னது அன்பேஷம் நாங்க எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது அவரோட தப்பு தாங்க. சோசியல் மீடியாவில் நீங்க அந்த பத்தி நெகட்டிவா போறதுக்கு முழுக்க காரணம் விஜய் ஆண்டனி தான். இல்ல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாசிட்டிவ் டாக் இருந்துச்சு ப்ரோ. அது எப்படி ப்ரோ அன்பேஷனோட கம்பேர் பண்ணாரு அவரு? வேணுட்டே போட்டிருப்பாரோ நெகட்டிவ் இது வரணும்னு, சோ அப்படியாச்சும் பாப்பாங்கன்னு தெரியலங்க. அவர் யாரும் நம்ப வச்சிருக்கலாம் இந்த படத்தை அன்பேஷம் மாதிரி. இல்லைன்னா சும்மா பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கலாம், சார் அன்பேஷத்தையும் இப்படிதான் சார்
படம் வந்தப்ப யாரும் பிடிக்கலன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் ஒண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை ஒண்ணு ஒரு சீரியஸா எடுத்து பேசிருக்கலாம். தெரியல. பேசக்கூட இல்ல ப்ரோ லெட்டர். அது ப்ளூ சட்டை மாறனுக்கு டைப் ப்ளூ சட்டை மாறன் ஒரு 15 ரிவ்யூல பேசுவாரு இவரை பத்தி. ஸ்டார் படத்தை கூட அவர் தான் விஜய் ஆண்டனி ஸ்டார்ட் பண்ணார் ரிவ்யூ. அவர் இன்னொரு 10 ரிவ்யூல பேசுவாருங்க அவரை பத்தி. எப்படி ப்ரோ நம்ம பார்த்திபன் பேசுன மாதிரியா? ஆமா ஆமா ப்ரோ எஸ்டர்டே ரிலீஸ் அந்த 2 படம் என்ன ப்ரோ ரிவ்யூ? எலெக்ஷன் அப்புறம் நான் தான் கிங். எலெக்ஷன் நான் பார்க்கல. சந்தானம் படம் ஓகேங்க, ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். சூப்பர் காமெடி சொல்ல முடியாது, ஓகேவான காமெடி, டீசன்ட் அவ்வளோ. கார்த்தி ப்ரோ நீங்க ஆவேசம் படம் பாத்தீங்களா? பாஃபாது பார்த்துட்டேன். சூப்பரா இருந்துச்சுங்க அந்த படம். ஆனா அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் போல இருக்கு ப்ரோ. நான் பார்த்தேன், ஆனா தியேட்டர்ல பார்த்தா இன்னும் நல்லா இருந்தது ப்ரோ. ஆமா, தியேட்டர்ல பார்த்தோம்னா சூப்பரா இருந்திருக்கும் அந்த படம். சரி ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் முடிஞ்சு போச்சு, தியேட்டர்ல பார்க்க முடியாது. போரே அடிக்கலைங்க அந்த படம். போரே அடிக்கல, சுத்தமா போர் அடிக்கல. கதையா சூப்பர் கதை அப்படி இப்படின்லாம் இல்ல. கதையா ரொம்ப நார்மலான ஒரு கதை. ஆனா அவங்க மேக்கிங்லயும் சரி ஆக்டிங்லயும் அதெல்லாம் பயங்கர என்டர்டெய்னிங் கொண்டு போயிட்டாங்க. ஆமா ப்ரோ, ஃபாஃபா வந்ததுக்கு அப்புறமே படம் ஃபுல் ஸ்பீடா போகும் ப்ரோ. எங்கேயும் போரே அடிக்காது, ஃபுல் ஒரு ஸ்ட்ரெச்சா போகும் படம். அந்த பசங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க, 3 பேரும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதுவும் ஃபாஃபா கன்னடா எல்லாம் பயங்கரமா பேசியிருக்காரு ப்ரோ அந்த படத்துல. ப்ரோ பயங்கரமாலாம் பேசல ப்ரோ, நல்லா இருக்கு. பட் அது ஒரு ஃபன்னா எடுத்துன்னு போயிருக்காங்க. ஃப்ளூவெண்டெல்லாம் ஏதோ பேசல, அது ஒரு ஃபன்னா எடுத்துன்னு போயிருக்காங்க. சங்குலி ராயனா மாதிரி பேசுறேன்னு சொல்ல ப்ரோ. ஒரு மலையாளி அதுல ஒரு கன்னடிகாவா ஒரு ரோடியா அதுதான் ப்ரோ மெயின் யூஎஸ்பி ஆஃப் தட் ஃபிலிம் இஸ் தட். அதுதான் வேற எதுவும் இல்லை. அது ஒரு ஃபன்னா எடுத்துன்னு போயிட்டு அது ஒரு காமெடி ஜோனா வச்சிருக்காங்க கனடால பேசி. நீங்க நல்லா பேசுறதுனால சங்கொலி ராயனா நானும் கூவேம்பு மாதிரி பேசுன்னு சொல்ல ப்ரோ. நல்லா பேசியிருக்காருன்னா ஃப்ளூவெண்டா பேசினாருங்களே, கரெக்டா பேசு. அது அவர் பேசும்போது லைட்டா மலையாளம். யாருங்க யார சொல்றீங்க நீங்க? பாஃபா ப்ரோ அவரு நல்லா அது ஓகே, இல்ல வேற யாரோ சொன்னீங்க. அவரு சங்கொலி ராயனா வந்து இங்க சீமான் மாதிரியா? இல்ல ப்ரோ ஹிஸ்டாரிக்கல் இல்ல ப்ரோ. ஒரு குவேம்பு வந்து பொயட் ரைட்டர். ஐ நோ ஃப்ரீடம் ஃபைட்டர் ப்ரோ. அப்போ இந்த கிங்டம் எல்லாம் இருக்கும் இல்லையா, சரி அப்ப இருந்தும் வாங்கலாம். நான் கூட சீமான் எப்படி தமிழ்லயே பேசுவார் அந்த மாதிரி, அதுக்காக சொல்றேன். அப்படி இல்ல, இந்த மூவில ஆவேசங்கள்ல வந்து சங்கொலி ராயன்ட்டு ஒரு சும்மா கலாய்க்க சொல்லிருக்கிறாரு. இல்லைங்க, இன்னொருத்தர் இருப்பாருங்க, வட்டால் அந்த மாதிரி யார சொல்றீங்க அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இங்க அந்த சீமான் தானங்க தமிழ்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒலிபெருக்கி ஒலி வாங்கி கலாய்க்கிறதுக்கு அவரை கேக்குறீங்களா இல்ல நிஜமா? எனக்கு தெரியும், நமக்கு என்னங்க தெரியும்? சங்குல் ராயன்லாம் யாரை தெரியும்? தெரியாது. ஓகே ஓகே, அது பொலிட்டிக்கல் பார்ட்டின்ற மாதிரி நினைச்சு கேட்டேன். இல்ல அதான் நான் சொல்றேன், வட்டால் ராஜன் மாதிரி நினைச்சு கேட்டேன். வசந்த் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. நான் வந்துட்டு அவர் ஃப்ளூவெண்டா பேசினாரு, அவர் தான் காணா நல்லா பேசுறாருன்னு சொன்னேன். ஃபாஃபா அந்த இதுல நல்லா பேசுறாரு, அவ்வளவுதான் ப்ரோ.
நம்ம அப்படி நீங்க பாத்துக்கணும். மொத்த படத்திலே ஒரு 10 டைலாக் பேசுவாரு. இது ஒரு பிச்சா கொடுங்க. அது ஒரு இல்ல ப்ரோ, ஃபன் பேசுறாங்க மலையாள ஆக்சுவலி அது ஆக்டருக்கு நல்லா ஹிந்தில வராது ஹிந்தில வேற இல்ல பேசுவாரு அது ப்ரோ. உள் வாங்கிட்டு பேசுறது ஒண்ணு இருக்கு bro. ஏங்க அவர் மொத்த படத்திலே ஒரு 10 டைலாக் பேசுவாரு. அது விடுங்க. வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல தம்பிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு தான் போயிட்டாரு ப்ரோ. எங்க போனாரு தம்பி? தெரியலையே. அன்னைக்கு அவர் பேசுனது தப்புன்னு நான் ஃபீல் பண்ணாரா இல்லையான்னு கேக்குறதுக்கு. எதுங்க? நீ சொன்னாரு பொதுவா எல்லாரும் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, சீமான் பண்ற மாதிரி. விடுங்க, கரெக்ட் தான் சொன்னாங்க. முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளவுதான். திரும்ப திரும்ப கேட்டு இல்ல அது என்ன சபரி? கொஞ்ச நாள் முன்னாடி ரெக்கார்டிங் கேட்டேன், பிரேமனும் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தீங்களாமே. ஆமா, வயசாயிடுச்சு. வயசாயிருச்சா? ஆமா. ஏன் என்னாச்சு? வாயை அடிச்சு நிக்கிறேன். சொல்லு. இல்ல நான் கடைசி 5 வருஷத்துல அப்படி நான் சிரிச்சு பார்த்ததே இல்ல எந்த ஒரு படமும். அப்படியே டேஸ்ட் எனக்கும் உங்களுக்கும் வேற மாதிரி இருக்கா? அதான் சொல்றேனே, எனக்கு வயசாயிடுச்சு. கல்யாணம் ஆகலன்னு சொல்ல நீங்க மலையாளத்துல பாத்தீங்கன்னாக்கா அது நல்லா இருக்கு ப்ரோ. ஆயிடும் தமிழ்ல நான் பார்க்கல, நான் மலையாளத்துல பார்த்தேன். நீங்க லாஸ்ட் டைம் கூட சொல்லுங்க பிரேம்ல பிடிக்குதுன்ட்டு. பட் மலையாளத்துல ஒரு நிஜமா ப்ரோ, மலையாளத்துல பார்த்துதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மலையாளத்துல ஒருவேளை பார்த்துதான் பிடிச்சிருக்குமான்னு தெரியல. இல்ல அவங்க ஸ்லாங், அவங்க ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசிக்கிறாங்க. மலையாளத்துல அது கரெக்ட் ப்ரோ. அவங்க தியேட்டர்ல ஸ்லாங் இது எல்லாமே மலையாளத்துல நல்லா கனெக்ட் ஆச்சு. தமிழ்ல நான் பார்க்கல எப்படி டப் பண்ணாங்க, பட் நான் மலையாளத்துல தான் பார்த்தேன். கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா 100 கோடிக்கு மேல அந்த படம் கலெக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு லவ் ஸ்டோரி, சாதாரண லவ் ஸ்டோரி மலையாளத்துல வந்து ஆகுது அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிதான் ஆகும். நம்ம பார்த்து ஒரு தமிழ் டப்பிங்ல பார்த்ததுனாலயா இல்லை என்ன ரீசன் தெரியல. இருக்கலாம் ப்ரோ. ஆமா. என்னாச்சு ப்ரோ எல்லாமே ஓடிடில பாக்குறீங்க? இல்லையே, இந்த படம்லாம் தியேட்டர்ல பார்த்தேனே. இப்போ அரண்மனை பார்த்தேன், ஸ்டார் பார்த்தேன். இல்ல மலையாளம் மலையாளம் அதர் லாங்குவேஜ் படம்லாம் வந்து தியேட்டர்ல பாக்குறது இல்லை, எப்பயுமே பாக்குறது இல்லை, ரொம்ப ரேர். ஓகே. கார்த்திக் ப்ரோ, கங்குவா பத்தி ரவிக்குமார் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அது கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போச்சு. அது அவுட்புட் அப்படி இருக்குமா? என்ன சொல்லியிருந்தாரு? இல்ல ஃபுல்லா கேட்குது, பட் நல்லா இருக்கும் அப்படின்னு. திருட்ட சிவா நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு டைரக்ஷன். மேக்கிங்கும் சூப்பரா இருக்குங்க. அந்த படம் மேக்கிங்கும் சூப்பரா இருக்கும், அதில் டவுட்டே வேணாம். கதை எப்படி இருக்குன்றது தான் கேட்கணும், நமக்கு அது தெரியாது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இப்பத்துல இருந்து ஹை பைஸ்னாக்கா அவுட்புட் லைக் கண்டிப்பா அந்த மேக்கிங் வந்து அந்த டீசர்லாம் வரும்போது அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துடும். ப்ரீவியஸ்லி அந்த கிளிம்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும். இன்னும் கரண்ட் போர்ஷன் இருக்குல்ல, அதுவும் நல்லா இருக்கும். அது ரொம்ப ஸ்டைலா இருக்கும் சூர்யாது. ப்ரோ கோட் இன்சைட் ரிப்போர்ட் எழுதுறதுனா எந்த படத்துக்குமே இன்சைட் ரிப்போர்ட்லாம் வராதுங்க. யாரும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அதெல்லாம் போய் யாரும் படம் பார்த்துருக்க மாட்டாங்க, யாருக்கும் முழு படம் காட்டிருக்க மாட்டாங்க. இன்னொன்று முழு படம் யார் பார்ப்பாங்க அப்படின்னா
அந்த படத்தோட கதை தெரிஞ்சவங்க, டைரக்டர், கோ டைரக்டர், ப்ரொடியூசர் இவங்க தான் பார்ப்பாங்க. இவங்கலாம் வந்து அந்த கதை வந்து ரொம்ப நார்மல் ஸ்டேஜில் இருந்து ஃபஸ்ட்டு டிராஃப்டில் இருந்து கதை உருவாகும் போதுலேருந்து அந்த கதையை தெரிஞ்சவங்க. அவங்க ஒரு படத்தை பார்த்துட்டு அவங்களாம் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கதை ஆரம்பிக்கும் போது தெரியும், அதில் பண்ண கரெக்ஷன் தெரியும், ஸ்கிரிப்டாக பேசினது தெரியும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் டெய்லியும் பார்த்தது, அதுக்கு மேலே அது எடிட் பண்ணது, அதோடைய ஃபஸ்ட்டு ரஃப் வெர்ஷன் பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் எடிட் பண்ணி ஃபைனல் வெர்ஷன் பார்த்துருப்பாங்க, அப்புறம் டிஏ பண்ணுறது, அப்புறம் மியூசிக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எல்லா வருஷமும் பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 டைம் பார்த்துருவாங்க இல்லையா? 50 டைம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே இருக்காது. நீங்கள் ஒரு படத்தை 50 டைம் பார்த்ததுக்கப்புறம் அந்த படம் எப்படின்னு உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ அப்படியான ஆளுங்க மட்டும்தான் ஒரு 10-15 பேர் மட்டும்தான் அந்த படத்தை பார்ப்பாங்க. எடிட்டர் பார்ப்பாரு, கேமராமேன் பார்ப்பாரு, டைரக்டர் பார்ப்பாரு, ப்ரொடியூசர் பார்ப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரொம்ப கோ டைரக்டர்ஸ் பார்ப்பாங்க, முக்கியமான ஆளுங்க தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த கதையை பிடிச்சி தான் பண்ணுவாங்க. அவங்க நல்லா இருக்குன்னு தான் வெளியே சொல்லுவாங்க. அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை எப்பயும் கணக்கில் வச்சுக்கவே முடியாது, அது வச்சுக்கவும் தேவையில்லை. ஸோ அவங்களாலே ஜட்ஜ் பண்ண முடியாது அந்த படத்தை. அதை தாண்டி அந்த படத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகே. அந்த இன்சைட் ரிப்போர்ட் வர்றது, சென்சார் ரிப்போர்ட் வர்றது எல்லாமே பொய், எல்லாம் ஃபேக். ஓகே ஓகே. ஆனா ஸ்டார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு வீக்கெண்ட்ல? வீக்கெண்ட்ல நல்லா போச்சு, வீக் டேஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. அரண்மனை ப்ரோ ஸ்டடியா இருக்கா இல்லை ட்ராப் ஆயிடுச்சா? இந்த வீக் ட்ராப் ஆயிடுச்சு, 2 வாரம் நல்லா இருந்துச்சு, இந்த வீக் கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. க்ளோசிங் ஃபிகர்ஸ் எவ்வளவு இருக்கும் ரெண்டுத்துக்கும்? அரண்மனை பெருசா இருக்குங்க. அரண்மனை வந்து கிட்டத்தட்ட 50 கோடி தாண்டிடும் தமிழ்நாடு. ஸ்டார் வந்து 18 to 20 கோடி அந்த மாதிரி வரும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே ப்ரோ இது? ஆமா. ஓகே ப்ரோ, வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ஓகே, பாய், முடிச்சுக்கலாமா? பாய், குட் நைட். பாய், குட் நைட். குட் நைட். அடுத்த வருஷம் பாய்.